வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடப்பகுதிகளில் மட்டும் அறிவு கொட்டி கிடக்கவில்லை. உண்மையான உலகறிவு என்பது புத்தகங்களை வாசிப்பதன்று, மக்களை வாசிப்பது என்பார் அறிஞர் பெருமக்கள். SBIOA அறக்கட்டளை அத்தகைய அரிய வாய்ப்பை நமக்கு இன்று வழங்க முன் வந்துள்ளது. சந்திப்போம் நம் சமுதாய முன்னோடிகளை. இந்த நிகழ்ச்சி இன்று நிகழவுள்ளது. நம் பள்ளி மாணவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடி நிகழ்ச்சியை தொடங்குவார்கள். யாரும் எந்திரிக்க வேண்டாம். அனைவரும் கைகூப்பி உட்கார்ந்த நிலையிலேயே தமிழ்தாய் வாழ்த்து வேண்டுகிறேன்.
வரவேற்புரை கூற வருகிறார் நம் பள்ளி தமிழ்துறை ஆசிரியர் திரு நலங்கெல்லி அவர்கள். SBIOA அறக்கட்டளையின் அறக்கட்டளை நடத்துகின்ற பள்ளிகளின் இரு கண்களைப் போல் விளங்குகின்ற எங்களின் 2 நிர்வாக அலுவலர் அம்மையார் அவர்களே, SBIOA அறக்கட்டளையின் கவிக்குயிலாக இருக்கின்ற அறக்கட்டளை நடத்துகின்ற சாத்தன் அகாடமியினுடைய துணை முதல்வர் அம்மா அவர்களே, இன்றைய விழாவினுடைய நாயகராக விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற திரு மோகன் அவர்களே, அவரோடு இணைந்து வந்திருக்கின்ற திரு கோவிந்தராஜன் அவர்களே, திருமதி அலமேல் அவர்களே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் உளங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் ஒரு இனிய நாள். சந்திப்போம் நம் சமுதாய முன்னோடிகளை என்ற ஒரு புதிய அத்தியாயம் துவங்குகின்ற நாள். அறிவு என்பது புத்தகத்தால் மட்டும் வருவதென்று, அறிவு என்பது கல்வியால், கேள்வியால், அனுபவத்தால் தான் அது நிறைவடையும். கல்வி என்பது நம்முடைய புத்தகத்தால் வருவது. கேள்வி என்பது பலரோடு பழகி அவருடைய அனுபவங்களையும் ஞானங்களையும் பெறுவதால் வருவது. பட்டறிவாகிய அனுபவம் என்பது நாம் பட்டும் அறியலாம், பிறருடைய அனுபவங்களை கேட்டும் அறியலாம். அப்படி பட்டறிய முடியாத உங்களுக்காக, புதிய உலகை காண்பதற்காக, சில புதிய மனிதர்களை, இந்த சமுதாயத்தினுடைய அடித்தட்டில் இருக்கின்ற மக்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கின்ற விழாவாக இந்த விழா அமைகின்றது. SBIOA அறக்கட்டளையானது இந்த புதிய முயற்சியை, தொடர் முயற்சியினுடைய முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை தொடங்கி அமைக்கிறது. மாணவ செல்வங்களே, உங்களுடைய அறிவு விசாலமாவதற்கு இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக பயனரும். இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்பை கூறுவதற்காக நான் உங்கள் முன்னிருக்கின்றேன். இன்று விழா நாயகராக வந்திருக்கின்ற திரு மோகன் அவர்கள் கொட்டிவாக்கம் மீனவ குப்பத்தைச் சார்ந்தவர். மிகச்சிறந்த உழைப்பாளி, தொழிலாளி. கடல் மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் என்று கவிஞர் வாலி பாடியிருப்பாரே, அதுபோன்று கடல் மேல் பிறந்து கஷ்டத்தில் உழன்று இருந்தாலும் சமுதாயத்திலே ஒரு நல்ல நிலையிலே இருப்பவர். சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறுதேக்கி வாய்க்காலும் நெச்சியற உழுதுழுது பயன் விளைத்த இரு உழைப்பு தோள்கள் எல்லாம் இவரின் தோள்கள். கற்பிழந்து மலை பிளந்து கடிகள் வெட்டி இந்நாட்டை சரியாக வருவாயும் உடையதாக செய்தது யார் கைகள்? பொன்துகளை, கடல்முத்தை, மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு என்று பாரதிதாசன் கேட்பாரே, அந்த கைகள் இந்த கைகள், அந்த தோள்கள் இவரின் தோள்கள், அந்த மூச்சு இவரின் மூச்சு. ஆம், இவர்கள் சமுதாயத்தினுடைய அடிமட்டத்தில் இருப்பவர்கள். கோபுரம் தெரிகின்றது நமக்கு, ஆனால் கோபுரத்தை தாங்குகின்ற தூண்கள் நமக்கு தெரிவதில்லை. அந்த தூண்களை அறிமுகம் செய்கின்ற விழாதான் இந்த விழா. இன்றைக்கு விழாவுக்கு நாயகராக வந்திருக்கின்ற திரு மோகன் அவர்கள் நன்கு கற்க வேண்டும், சமுதாயத்தில் முன்னேற வேண்டும் என்ற முயற்சியுடையவர். ஆனாலும் கூட 8ஆம் வகுப்பிற்கு மேல் படிக்க இயலாத சூழலிலே அமைந்தவர். மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரர். குத்துச்சண்டையிலே அவர் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கின்றார், வெள்ளி பதக்கம் இருமுறை வென்றிருக்கின்றார். தாய் மட்டும் வளர்ந்தால் போதாது, இந்த சமுதாயம் வளர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். பக்கத்திருப்பவன் துன்பம் பார்க்க போராதவன் புண்ணியமூர்த்தி, ஒக்கத்திருத்தி உலகோர் நல ஒற்றிடு வண்ணம் உழைப்பவன் யோகி என்று பாரதி பாடியிருப்பானே, அப்படி பக்கத்திருப்பவனுடைய துன்பத்தை பார்க்க போராது இந்த சமுதாயம் நினைத்து முன்னேற வேண்டியதற்காக தம் சமுதாய மக்களை எல்லாம் கல்வியில், தொழிலில் மேம்படுவதற்காக உழைத்துக் கொண்டிருப்பவர். அவர் இன்று நம்மிடையே தம் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றார். அவரை உங்களின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன்.
இந்த விழா, இப்படிப்பட்ட ஒரு விழா, புதுமையான விழா அமைவதற்கு காரணமாக இருக்கின்ற SBIY அறக்கட்டளையினுடைய பள்ளிகளின் இரு கண்களாக விளங்குகின்ற எங்களுடைய பள்ளி நிர்வாக அலுவலர்கள் இருவரையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். சார்பன் அகாடமியினுடைய துணை முதல்வர் திருமதி யுவராஜராஜ் அம்மையார் அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழாவிற்கு உங்களை வழிநடத்தி வந்த அனைத்து பள்ளி ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என்று அழைக்கின்றேன். அத்துணைக்கும் மேலாக இது உங்களுக்கான விழா, உங்கள் விழா. இந்த விழா சிறக்க உங்கள் ஒத்துழைப்பு தேவை. நிச்சயமாக இதனால் நீங்கள் பயனடைவீர்கள். இதை ஒரு ஆர்வத்தோடும் துடிப்போடும் வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களை உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து இணையதளத்தில் விட இருக்கின்ற இணையதள குழுக்களின் தலைவராக இருக்கின்ற திரு சிந்தன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். மொத்தத்தில் இந்த விழா சிறக்க ஒத்துழைக்கின்ற அத்துணை பேரையும் வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன். நன்றி. விழா நாயகருக்கு நினைவு பரிசு வழங்குமாறு நம் பள்ளி நிர்வாக அலுவலர் திருமதி ராஜேஸ்வரி மேனன் அவர்களை அழைக்கின்றேன். ஒரு சிறிய நினைவு பரிசு, நம் அன்பின் வெளிப்பாடாக ஒரு நினைவு பரிசை வழங்குமாறு திருமதி மேனன் அவர்களை அழைக்கின்றேன். திருமதி அலமேல் அவர்களுக்கு பரிசு வழங்குமாறு நம் பள்ளி நிர்வாக அலுவலர் திருமதி செல்வராணி அவர்களை அன்போடு வேண்டுகின்றேன். பரிசளித்த இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரவேற்புரை கூறிய ஐயாவிற்கு நன்றி. சித்திரை சோலைகளே, உம்மை நன்கு திருத்த இப்பாரினிலே எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறு நிலை என்று பாடினார் பாவேந்தர். அப்படி பாடுபடும் தோழராகிய திரு மோகன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஓகே, தமிழில் தான் மேடம். ஓகேங்களா? நம்ம மேடம் பேர் அம்மா உங்கள் பேர் சொன்ன போதும் மேடம். பெரியவர்களுக்கு மாணவர்களே அனைவருக்கும் பெரியவர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் பெரியவர்களுக்கும் மாணவர்களும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்குதுங்களா மேடம்? ஓகே, பிஷிங் பற்றி பேசணும். பிஷிங் தானே மேடம்? இல்லை, பிஷிங் பற்றி பேசணும். ஓகே மேடம். நான் தினமும் பிஷிங் தான் போயிட்டு இருக்கேன். தினமும் நாங்கள் நைட்டு பகல் இல்லாமல் 1 மணிக்கு மதியானம் 1 மணிக்கு நைட்டு 2 மணிக்கு போயிட்டு காலையில் 7 மணிக்கு மேலே 6 மணிக்கு தான் மேடம். ஓகே, நாங்கள் தினமும் பிஷிங் போயிட்டு வரோம் மேடம்.
வந்து நைட்டு வந்து 12-1 மணிக்கு போயிட்டு காலையில் 6 மணிக்கு மேலே தான் வருவோம். அது ஒரு நாளும் நாங்கள் வந்து இயற்கையில் வந்து ரொம்ப போராடி தான் போயிட்டு இருக்கோம். அங்கே ஃபிஷ்ஷிங் வர்றப்போ கிடைக்கிறப்போ அதிகம் வந்து அதிகமாக கிடச்சிட்டா அதுவும் சேல்ஸ் கிடையாது. அதில் போயிட்டு நாங்கள் பசங்களை படிக்க வைக்கிறது, ரொம்ப ஒரு நாள் அலுவலகம் கிடந்து போகிறது, அங்கே போன புயல் வர்றது, மழை இது மாதிரி வர்றப்போ நிறைய எதிர்ப்புகள் தினமும் எதிர்ப்புகளை போயிட்டு அங்கே சந்திச்சுட்டு வரணும். அதனால் வந்து பிள்ளைகளை கூட படிக்க வைக்கிறது கூட ரொம்ப சிரமப்பட்டு நம்ம கார்பரேஷன் படிக்க வைக்கிறது இது மாதிரி மெட்ரிக் இப்போலாம் வந்து எல்கேஜிக்கே வந்து நிறைய ஃபீஸ் கேட்குறாங்க. எல்கேஜி யூகேஜி போனால் ஃபீஸ் கேட்குறாங்க. தெரியுதுங்களா? ஓகே. ஒரே நாளும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து நைட்டு கஷ்டப்படுறோம். அதனால் வந்து மீன் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு வரது கூட தான் அவங்களுக்கு தெரியும். அதில் எவ்வளோ சிரமம் எவ்வளோ கஷ்டம் வந்து சில பேருக்கு தெரியாது. அதில் வந்து எங்களுக்கு தினமும் ஒரு நாளும் மீன் அதிகமாக கிடைச்சாலும் சந்தோஷப்படுறது ஒன்றும் கிடையாது. அதிகமாக கிடைச்சாலும் அதிகமாக வந்து சொல்லிட்டு வியாபாரிகள் வந்து அதிகமாக வாங்குறது கிடையாது. அதிகம் வந்து வேஸ்ட்டாக இருக்கிறதுக்கெல்லாம் அந்த கடலில் தான் தண்ணியில் தூக்கி போட வேண்டியது இருக்கும். இவ்வளோதான் சொல்லிட்டு நிர்ணயிக்க முடியாது. விலையை வந்து காய்கறி விலை கூட இவ்வளோதான் சொல்லி நிர்ணயிக்கிறாங்க. நம்ம விலையை வந்து மீன் மார்க்கெட்டெல்லாம் வந்து இவ்வளோ நம்மக்கிட்ட வாங்கிட்டு போட்டு கிலோ கணக்கு எக்ஸ்ட்ரா தான் போடுறாங்க. அதனால் வந்து நம்மளோடும் பலன் கிடையாது. நம்மக்கிட்ட இவ்வளோதான் சொல்லிட்டு வாங்குறப்போ தினமும் அவ்வளோதான் நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. வரப்போ நம்ம வலை நல்லா போட்டுன்றது அடிக்கடிக்கு டேமேஜ் ஆகுது. நம்ம அளவு கிடந்து போகிறோம், போட்டு கவிஞ்சிரும். இது மாதிரி ஒரு முறை வந்து மோட்டர் ரிப்பேர் ஆகிட்டு 2 நாளாக நம்ம வந்து சாப்பாடு இல்லை பறந்து எடுத்துகிட்டு போகாமல் 2 நாளாக தண்ணியிலே இருந்தாங்க. 2 நாளாக தண்ணியிலே இருக்கிறப்போ எங்களை தேடி கூட யாரும் வரல. இந்த மாதிரி காணவில்லை சொல்லிட்டு அறிவிப்போம். அது கூட இல்லாமல் நாங்கள் 2 நாளாக தண்ணியிலே இருந்து ரொம்ப இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருந்தாலும் நாங்கள் முடிஞ்சிச்சு, எங்கள் கதையெல்லாம் முடிஞ்சிச்சு. அது மாதிரி வந்து எதிரில் ஒரு ஆள் தெரியல, அந்த பசி கொடுங்க அது மாதிரி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு ஏதோ வந்து ஓரளவுக்கு எல்லாம் என்னால் முடிஞ்சது பசங்களுக்கு பண்ணிட்டு வந்தோம். அது மாதிரி வளர காலத்தில் நான் பசங்க படிக்க வைக்கணும், வேணாம் இது மாதிரி நம்ம தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் பசங்க ஜாப் பண்ணணும், வேறு ஜாப்புக்கு போகணும், நல்லா படிக்க வைக்கணும், இது மாதிரிலாம் ஒரு ஆர்வத்தில் நம்ம இருக்கோம். அதை மீறி நம்ம பொருளாதார வளர்ச்சிகள் நம்ம இப்போ பண வசதிகள்லாம் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பசங்களை வந்து போகின்ற அளவுக்கு தான் படிக்க முடியுது, மேலெல்லாம் படிக்க வைக்க முடியல. அதனால தான் கடலில் வந்து ஒரு நாளும் மீன் பிடிக்கிற போகிறப்போ தினமும் நாங்கள் போராட்டிக்கிட்டு தான் இருக்கோம். அதில் வந்து போன வாரம் கூட போகிறப்போ ஈவினிங் வரைக்கும் காலையில் வந்து நாங்கள் வந்து நைட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு போயிட்டோமோ காலையில் ஃபுல்லாக கடலில் தான் ஸ்டே பண்ணுவோம். அந்த வலையை போட்டுட்டு நெட்டு அடிக்கிறதுலாம் காலையில் வந்து ஃபுல்லாக அதே டைம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறப்போ திருப்பி காலையில் 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு கரையில் வந்துட்டு அந்த வலையில் நெட்டு க்ளீன் பண்ணுறது, வலையை க்ளீன் பண்ணுறது தான் மணி 11 மணி ஆகிடும். 11 மணி ஆகிட்ட பிறகு திருப்பி சாப்பிட்றதுக்கெல்லாம் அந்த காலையில் சாப்பாடுலாம் டிஃபன் சாப்பிட்றது நாங்கள் வந்து மதியானத்துக்கு மேலே தான் 12 மணி ஆகிடும் சாப்பிடு. அதுக்கப்புறம் மதியான சாப்பாடு வந்து நாங்கள் 3 மணி 4 மணி ஆகிடும். இவ்வளோலாம் அதுலேயே வந்து நாங்கள் ஃபெல் பண்ணி அதுலேயே ஓடி போச்சு நம்ம வாழ்க்கை. அப்படியே பசங்களுக்கே நம்ம வளர காலத்தில் நம்ம பசங்க நல்லா படிக்க வைக்கணும், நல்லா வளரணும், கொண்டு வரணும், அவங்கள மாதிரி நல்லா வரணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. ஆனால் ஆசை இருந்தாலும் நம்ம வந்து பொருளாதார அடிப்படைகள் ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம மோட்டர் ரிப்பேர் ஆன வந்து ஒரு விஷயம் ஒன்று, நம்ம தினமும் போயிட்டு வரப்போ மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. மோட்டர் ரிப்பேர் ஆன பிறகு 2 நாளாக தண்ணியிலே வந்துட்டு நம்ம சாப்பாடு இல்லாமல் அவங்களை யாருமே இது பண்ணல. நம்ம வர்றப்போ அதில் ஒரு ஆளு தெரியல, 1 மணி நேரம் இருந்தால் நாங்கள் 3 பேருமே நாங்கள் ஆகிட்டு வைப்போம். அதுவும் இல்லாமல் நைட் டைம் போகிறப்போ நிறைய ஸ்டீமர் வரவங்க இடிப்பாங்க, நிறைய எதிர்ப்புகள். அந்த கப்பல்லாம் வரப்போ ஸ்கோர்ஸ் கார்டு அந்த கஸ்டமர்ஸ் கப்பல்லாம் வருவாங்க, லைட் இல்லாமல் வரப்போ எங்களை வச்சுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் 3 முறை நானும் வந்து இங்கே நிற்கிறது பெரிய விஷயம். அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி நின்று உங்ககிட்ட பேசுவாங்க எதிர்பார்ப்பே கிடையாது. நிறைய பாதிப்பெல்லாம் வந்து எப்படி தான் சொல்கிறதுலாம் தெரியல. அது மாதிரி வந்து நாங்கள் இந்த மாதிரி இருக்கிறது பெரிய விஷயம். அதனால நான் ஒரு தமிழ்நாட்டில் வந்து பாக்ஸர், ஸ்டேட் கோல்டு மெடல்,
சீனியரில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் 2 சில்வர் மெடல், நேஷ்னல் 3 முறை போகிறேன், சண்டிகர், டெல்லி, பெங்களூர். இது மாதிரி போகிறப்போ நம்ம வந்து நம்மளுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கல, நம்மளால ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை நிறைய பேரை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆசை. நம்மக்கிட்ட ஒரு 500 ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்காங்க. நம்ம ஈஸியாருக்குள்ள நம்மக்கிட்ட நிறைய பேர் கோச்சிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதே நேரம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஜாப்பு, இந்த மாதிரி போலீஸ் வேலை, அது மாதிரி ஏதோ ஒன்றா கூட நம்மளால் முடிஞ்சு யார் மூலமாக வச்சு வாங்கி கொடுக்க நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். இதனால் வந்து ஓகே மேடம். Wait. Now I think it would be better if you could ask him questions and maybe from that he'll be able to give you answers. Is that okay, children? Let it be interactive. Okay, you must be having a lot of questions in mind. You can ask him now. Yeah, the mic will come. எந்த மாதிரி மீன்கள்லாம் நீங்க பிடிப்பீங்க? எந்த மாதிரின்னா நம்ம நெட்டு பொறுத்து தான் நம்ம Silence. இல்லை Quiet. நம்ம நெட்டு பொறுத்து தான் சைஸ் வரையுமா கிடைக்கும். அந்த சின்ன மீன், நெத்திலி மீன், காணாங்கழுத்த மீன், கவலை மீன், இந்த மாதிரி வகைகள் நெட்டு பொறுத்து தான் நம்ம பிடிச்சி வர முடியும். அது வந்து நம்ம ஸ்டீமரில் வந்து பெரிய வலை போட்டு அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நமக்கு வந்து சின்ன பைப்பில் போகிறப்போ இதை தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும், இவ்வளோ தான் நம்மளுக்கு மாட்டோம், நம்மளுக்கு ஒரு கணிப்பாடு தான் போவோம். அதுவும் ஒரு நேரம் ஒன்றுமே கிடைக்காது. தினமும் போயிட்டு டீசல் கூட நஷ்டமாக இருக்கும். டீசல் கூட நம்ம கிடைக்காம சும்மா தான் வந்து ஆகணும். அதில் வந்து ரெகுலராக அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். நம்மளுக்கு வந்து தினமும் இன்னி கூட போயிட்டு வந்தோம், ஒன்றுமே கிடைக்கல. டீசல் மட்டும் ஒரு 300 டீசல் லாஸ். 3-4 பேர் போனால் அவங்களுக்கு லாஸ். இது மாதிரி வந்து இந்த மீன் தான் நம்ம போனோமா, இந்த மீன் தான் கிடைக்காது. கிடைக்கிறது எடுத்துகிட்டு வருவோம். அதே நேரம் ஒரு நேரத்துக்கு சும்மாவே வர முடியும், எதுவுமே இல்லாமல் சும்மா தான் வரணும். அப்படி தான் ஓடிட்டு இருக்கு நம்மளோட வாழ்க்கை. அது தினமும் வந்து இவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம தொழிலை நிர்ணயிக்க முடியாது. ஒன்றுமே நிறைய கூட கிடைச்சாலும் பாதி நாள் சும்மா தான் வந்துட்டு இருக்கோம். இப்போவும் அதே நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு தடவை கடலுக்கு போனா திரும்பி வர எவ்வளவு நாள் ஆகும்? நைட்டு ஒரு 2 மணிக்கு 1 மணிக்கு போவோம். காலையில் 7 மணிக்கு தான் நாங்கள் ரிட்டர்ன் வர முடியும். அது வரைக்கும் நாங்கள் நெட்டு வலையில் தண்ணியில் போட்டுட்டு அதை வெயிட் பண்ணிவிட்டு எப்போ எடுக்க முடியுமோ அதை ஒரு 3 மணி நேரம் கழித்து எடுப்போம். எடுத்துட்டு பிறகு வர்றதுக்கு க்ளீன் பண்ணுறதுலாம் மணி 7 மணி 6 மணி ஆகிடும். அது வரைக்கும் நாங்கள் தண்ணியில் தான் இருப்போம். லைட்டு வசதி எதுவுமே கிடையாது. நாங்கள் எடுத்துகிட்டு போகிற பொருள் சாப்பிட்றது கூட எடுத்துகிட்டு போவோம். நைட்டு 12 மணியில் தண்ணி எடுத்துகிட்டு போவோம். அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு போவோம், மீதி எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. உங்களுக்கு இந்த மாதிரி மீன் பிடிக்க போகும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா இல்லை ரொம்ப ஈஸியா இருக்குமா நீங்க பண்ற வேலை? உங்களுக்கு ஒரு நாளும் வந்து நாங்கள் ஏன்டா இதை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்லை உண்மைதான். அதாவது நம்ம பிள்ளைகளை வந்து வேற எங்கன்னா கொண்டு போகணும், நம்ம தகுதியை மீறிய படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனால் நம்ம சொல்ற மாதிரி பொருளாதார அடிப்படைகள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல. ஒரே நாள் நாங்கள் வந்து போராடிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் இது மாதிரி வாய்ப்புலாம் எனக்கு கிடைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதனால ஒன்றுமே இல்லை, இதனால எனக்கு எதாவது பரவாயில்ல கூட எனக்கு தோணுது. இது மாதிரி எல்லாருக்கும் அமையாது இல்லை. இது மாதிரிலாம் எனக்கு மேடம் சார்பாக அது மாதிரிலாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரே நாளும் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம். அதனால வந்து மீன் கிடைக்குதான் ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. அதை எடுத்துட்டு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே எங்களுக்கு ஆபத்தை தாண்டி தான் போகிறோம். அலையை தாண்டி அதுக்கப்புறம் திருப்பி வந்து நிறைய வந்து போராடிகள் தான் நாங்கள் எடுத்துட்டு வரோம். Now if all of you could keep quiet, you can definitely listen to what he's saying. We've come here for a purpose. Sir, we were Sri Lankan Coast Guard
மாட்டிருக்கீங்களா? இல்லை, நான் அவ்வளோ தூரம் அங்கெல்லாம் போகிறதில்ல. நம்ம வந்து இங்கே சென்னைக்குள்ளே இருக்கிறோம். நீங்க எப்பயாச்சும் வேலை வேணும் நினைச்சிருக்கீங்களா? இப்போ கூட அதான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அதுக்கேற்ற தகுதி இல்லை, குவாலிஃபிகேஷன் இல்லாதனால நம்ம வேலைக்கு வந்து நம்ம ஆசைப்படுறது அது சரி வராது. இந்த கடல்ல ஏரோப்ளைன் வந்துருக்கு சொல்லுவாங்க, அதை பத்தி உங்களுக்கு புரியல என்னம்மா? புரியல. கடல்ல ஏரோப்ளைன் வந்துருக்கு சொல்லியிருக்காங்க, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கடல்ல அது இல்லை மேடம், நம்ம சென்னை நம்ம கடலுக்குள்ள இல்லை. இப்ப நீங்க கடல்ல போறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த பர்முடா ட்ரையாங்கிள் மாட்டினா அந்த பயம் இல்லையா? அங்க அளவு நம்மளால போக முடியாது. அப்புறம் இந்த கடல்ல போகும்போது இந்த சீ வாமிட்டிங் வரும்ல, அது வந்திருக்கா? வந்திருக்கா? நானே வந்து பார்த்துருக்கேன். நிறைய வாமிட் பண்ணியிருக்கோம். அது நிறைய அது வந்து நிறைய அவாய்ட் பண்ணி தான் வர முடியாது, அதை பிடிக்க முடியாது. சரி, இப்போ சில ஆபத்தான மீன் உங்ககிட்ட மாட்டிச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை நம்ம எடுக்க முடியாது. அது தற்சாயமா நம்ம தப்பிச்சா போதும் தான் வந்தாகணும். நம்ம அதுக்கிட்ட போராட முடியாது. தப்பிச்சா போதும் தான் நம்ம வரணும், வேற வழி கிடையாது. Students, attention please. You are not here on a picnic. You are on a serious mission of knowing people who are behind some of the luxuries you are enjoying today. This is not a trivial matter. So when a discussion is going on, please be quiet and listen to the answers. I don't see there's any reason for any clapping at this moment. When he finishes his interaction at the end, you can clap. They have come all the way from a great distance to share their experiences of the sea with you. If you have relevant questions, please ask. Don't ask for the sake of asking. Thank you. உங்களுக்கு இப்போ மீன் பிடிக்கணும்னு ஏன் உங்களுக்கு ஆசையா இருக்கு? எப்படி நீங்க இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? நம்ம முன்னோர்கள் என் தாய் தந்தைகள் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து இதே தான் அவங்களுக்கு அதிக தொழிலாயிடுச்சு. அது அவங்க சூழ்நிலையை தான் அவங்க வறுமையினால நம்மளை வந்து அதுலேயே கொண்டு போயிட்டாச்சு. அப்போ வந்து ஓகே பேசலாமா? படிக்கணும் நமக்கு நிறைய ஆசை இருக்குது. படிக்கணும், நல்லா எல்லாரும் போலையும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்தது. ஆனால் நம்ம வீட்டு சூழ்நிலை என்னை வந்து படிக்க வைக்கிற சூழ்நிலை. இப்போ வந்து நான் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன்னா உங்களுக்கு வந்து நான் இவ்வளோ பெரிய ஆளாக தான் தெரியும். ஆனால் சின்ன வயசுலேயே நான் சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். நைட்டில் வந்து சாப்பாடு இல்லாமல் நம்ம பெற்றோர்கள் கடலில் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு அப்போ சொந்தமாக அவங்ககிட்ட போட்டு கிடையாது, இன்னொருத்தர் கூட தொழில் கூலி வேலைக்கு போவாங்க. கூலி வேலைக்கு போவாங்க. Go straight there and finish. Your press is over. Now you go. Straight, stand next to him. இந்த மாதிரி வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பெற்றவங்க வந்து அப்போ வந்து கூலி வேலைக்கு போவாங்க. அது மாதிரி எனக்கு இது புத்தி தெரிஞ்சு இந்த மாதிரி சின்ன வயசு நம்ம ஒரு 12 வயசு இருக்கிறப்பெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறோம், நம்ம கார்பரேஷன் ஸ்கூலுக்கு போக அனுப்பிச்சி விடுவாங்க. வேணாம் போய் என்ன பண்ண போகிறோம் பிள்ளை நம்ம சாப்பிட்டா போதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலை சாப்பாட்டுக்கோசம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டில் சாப்பாடு இல்லாமலாம் கஷ்டப்பட்டு நம்ம வாழ்ந்துக்கிறோம். அது நம்ம மறக்க முடியல. இருந்தாலும் உண்மையை சொல்கிறோம், தப்பு இல்லை. அதே நேரம் நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்து நம்மளை கொண்டு போகணும் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களால வந்து பண வசதிகள் பொருளாதார வசதிகள் சுத்தமாக அவங்ககிட்ட கிடையாது. அதனால நம்மளே அதிலே வந்து இதுலேயே ஸ்டாண்ட் பண்ண வச்சிட்டாச்சு. வேற ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ நம்ம வளர்கிற காலத்தில் கேளுங்க. இப்போ ராத்திரி நீங்க கடலுக்கு போறீங்க, அங்க வந்து அலைகள் ஜாஸ்தியா இருந்ததுன்னா நீங்க திரும்பி வருவீங்க, இல்ல இருந்து அங்கேயே குடிச்சிட்டு வருவீங்க? அலைன்றது நம்ம இங்கே ரிட்டன் போகிறோம் இல்லைம்மா, ரிட்டன் போகிறோம்ல பக்கத்துல இங்கே மட்டும்தான் அலை, ஓவர் அலை. அதை தாண்டி போயிட்டா லைட்டாக தான் அலை இருக்கும், அமைதியாக லைட்டாக தான் அலை இருக்கும். அது தூங்க முடியாது. அது நைட்டில் நான் உட்காந்துட்டு ஒரு நாளும் பார்த்துட்டு தான் இருக்கும். அதிகம் பார்த்துட்டு வரப்போ
இந்த ஸ்டீல் லைன் வந்து எங்கள் மேலே தெரியாமல் மோதிட்டுலாம் போயிடுவாங்க. மோதிட்டு போய் நிறைய பேர் மிஸ் ஆகிக்கிறாங்க. நம்ம பக்கத்து ஊர்லேயே 2 பேர் மிஸ் ஆகிட்டாச்சு. அவங்கள வந்து கடைசி வரைக்கும் அவங்க எடுக்க முடியல. ஃபிஷரிஸ் மூலியமாக போயிட்டு நம்ம கோஸ்ட் கார்டு மூலியமாக போய் தேடி அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அவங்க வந்து இன்னமும் வந்து அவங்க பசங்க பிள்ளை மனைவிலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஃபிஷரிஸ் சார்பாக கூட எதுவுமே பண்ண முடியல. ஆனால் அவங்க ஃபிஷரிஸ் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எவிடன்ஸ் பாடி இருந்தால் தான் அவங்க எதுவும் வாங்கி கொடுக்க முடியும். மற்ற நேரம் எங்களால் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் இந்த ஊரில் இருக்கீங்களா இல்லை எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவங்க ஆதாரத்தை கேட்குறாங்க. இப்படிலாம் நடக்குது. இதெல்லாம் திறந்து தான் நாங்கள் வந்து போராடி ஒரு நாள் போராடிட்டு தான் இருக்கோம். இன்னொரு சூழ்நிலை என்னன்னா எங்களுக்கு வேறு வழி தெரியல. வேறு பிஸ்னஸ்ஸு வேறு வேலைக்கு எங்களுக்கு போய் அப்போ முன்னோர்களே போய் பழகலை, நாங்களும் அதே பழகலை. அப்படியே எங்கள் காலமே ஓடிச்சு. இதோட இன்னைக்கு வர காலகட்டத்தில் நம்ம தயவுசெய்து நம்ம பிள்ளைகளை வந்து இதை விட்டு தாண்டி போகணுன்னு ஆசை எங்களுக்கு. இன்னுமே ஒரு நாளும் தூங்குறப்போ படிக்கிறப்போ ஒரு நாள் தொழில் பண்ணுறப்போ இதுதான் எங்களோட ஐடியா இருக்காங்காட்டி மற்றபடி வந்து பெருசாக வந்து வேறு ஐடியா இல்லை. பசங்களை வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணும், பசங்களை படிக்க வைக்கணும். அது என்னை தேடி வர பசங்களை கூட பசங்களுக்கு இந்த மாதிரி கொண்டு படிக்கிற பசங்களுக்கு முடியலனா கூட புக்ஸு பலகை இந்த மாதிரி புக்ஸுன்றது நோட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் நான் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேருக்கு என்னால் முடியும் என் தகுதிக்கு மீறியும் பண்ணிட்டு இருக்கேன். சார் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். கேட்குறேன். நீங்கள் என்னைக்காவது பெரிய அலைகள் பார்த்துருக்கீங்களா? சுனாமி வர்றப்போ எல்லாரும் வந்து நீங்கள் வந்து நியூஸில் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் பார்த்துருப்பீங்க. பிறகு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து சுனாமி வர்றப்போ பக்கத்துலேயே இருந்து பார்க்குறேன். அப்போ வந்து எனக்கு வந்து கோவா வந்து செலெக்ஷன் போடுறாங்க. அந்த ஃபைட் வந்து எனக்கு செலெக்ஷன். இப்போ தமிழ்நாட்டில் நான் செலெக்ஷன் ஆகிறேன். என் பேருக்கு நான் வானப்பெல்லாம் பண்ணிட்டு வந்து பீச்சில் வந்து குளம் இருக்குது. பீச்சு குளம் குளிக்கலான்னு இருக்கிறப்போ அலை அப்படியே வருது. அலை வர்றப்போ நான் பக்கத்தில் நேச்சுரலாக வந்து பார்க்குறேன். ஏன் இந்த மாதிரி அலை வருதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் சுனாமின்னு எல்லாருக்கும் தெரிய வரும். இந்த கட்டு மரம் பொருள் எல்லாமே அடிச்சுட்டு வருது. அடிச்சுட்டு வர்றப்போ அங்கே இருந்தவங்களே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாரையும் காப்பாற்றினேன். இப்போ பெரியவங்கள வயசானவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு நம்ம மேற்கு கொண்டு அலைக்கு அண்ணாண்டை விட்டுட்டு வந்தேன். நான் நல்லா முடிஞ்சு பொருளெல்லாம் நிறைய காப்பாற்றினேன். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ சுனாமியில் இந்த தெற்கெல்லாம் வந்து நம்ம நியூஸ் பார்த்தோம். இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க, இவ்வளோ மோசமானதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அந்த சுனாமி அதுக்கப்புறம் திரும்பி ஒரு அலை மாதிரி போயிட்டு திரும்பி உள்ளே போயிட்டு மேலே வந்த பிறகு தான் நம்ம யூனிவர்சிட்டி பீச் இருக்குது. அங்கே ஒருத்தர் காலி ஆகிட்டார், மிஸ் ஆகிட்டார். அலை வந்து அடித்த பிறகு அவரால் நீச்சல் தெரியல. அவர் யதார்த்தமாக முடிஞ்சிச்சு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் அலை வந்து திரும்பியும் அவரை ஒன்றும் பண்ண முடியல. அவர் யாரை காப்பாற்ற முடியல. முடிஞ்சு அவர் கதையை முடிஞ்சிச்சு. நன்றி. ஓகே. நீங்க ஏதாச்சும் ஒரு பெரிய வேல் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா? நீங்க தண்ணியில கடல்ல போகும்போது ஏதாச்சும் வேல் பெரிய மீன் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய திமுகலாம் வந்து டிவியில் பார்த்துருக்கேன், டிஸ்கோ சேனலில் பார்த்துருக்கேன். நான் நேர்லேயே பார்த்துக்கிறேன். நேர்லேயே வந்து நிறைய எவ்வளோ கடலில் எவ்வளோ மிருகங்கள் இருக்குது வேறு எல்லா மிருகத்தையும் நான் நேரில் பார்த்துக்கிறேன். ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்து தொழில் பண்ணுறதுனால நம்ம இங்கேருந்து 60 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் லாங்கில் போயிட்டு இருக்கோம். லாங்கில் போகிறப்போ அதெல்லாம் நிறைய வந்து எதிர்ப்பு. அது அப்படி போகிறதுனால நம்ம வந்து ஒதுங்கி தான் வரணும். அதுக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப பெருசாக இருக்கும் போட்டெல்லாம் அசால்ட்டாக வந்து இது பண்ணிடும். போட்டு கவுத்திடும், அலையை அடிச்சிடும், போட்டு உடைக்கூடிய சக்தி. அது பெரிய பெரிய திண்டுக்கல் இருக்குது. நீங்கள் டிஸ்கோ சேனலில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். பெருசாக ஒரு கப்பலையே மடக்கும். இந்த பெரிய சிப்பு இருக்குல்ல கப்பல், அதையும் வந்து நம்ம மடக்கி இது பண்ணோம். போட்டெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. சின்ன போட்டு தான் அதுக்கெல்லாம் வந்து நம்ம போட்டு ரொம்ப சின்னது, ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். நீங்க பிடிச்சதுலயே பெரிய மீன் எது? நான் பிடிச்சதுலேயே வந்து ஷார்க்கு வந்து இந்த ஷார்க்கு சொரா இருக்குல்ல ஷார்க்கு, அதை பெருசு பிடிச்சிக்கிறேன். என் சைஸ் கூட இருக்கும், என் சைஸ் இருக்கும், பிடிச்சிக்கிறோம். அது எவ்வளோ இடம் இருக்கும்? எவ்வளோ வெயிட்? அது இருக்கும். அது பார்த்தாலும் 120 இருக்கும். அது 500 kg இருக்கும். அது பெருசு. அது வந்து ஒன்றியால் பிடிக்க முடியல. நாங்கள் போனது போட்டில் 3 பேருமே அதை ரொம்ப போராடி தான் பிடிச்சோம். அது மிஸ் ஆகிட்டு அது கை வாய் உள்ள நம்ம ஏன்னா கை போச்சுன்னா காலை அடி போச்சுன்னா அப்படியே சரியாக கடிச்சிடாது. ஆமாம், ரொம்ப ஷார்ப்பான பல்லு. அது நம்ம எப்படி பண்ணால் அது நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க தான், தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க தான் அதை பண்ண முடியும். மற்றபடி வேறு யாருமே சாதாரணமாக பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ வருஷமா இந்த வேலை செய்வீங்க? நான் வந்து ஒரு 15 வயசுலேயே அப்படியே நம்ம கடல்லையே போக ஆரம்பிச்சிட்டோம்.
15 வயசுனா ஒரு 30 வருஷமா 25 வருஷமா அதுலேயே வந்து கடல்லையே நம்ம போகிறதுனால இப்போ எல்லாமே ஈஸியாக இருக்கிறதுனால கஷ்டம் தெரியல. அதாவது வளர பிள்ளைங்க உங்களை மாதிரி வளர பிள்ளைங்க வேணாம் தள்ளி போங்க, நம்ம என்னோட கஷ்டம் என்னோட போகும், தள்ளி போங்க, நீங்கள் வேறு பாருங்கள், வேறு ஜாப்பை பாருங்கன்னு சொல்லிட்டு வேறு இதுதான் நல்லா பண்ண முடியும். ஓகே, தேங்க்ஸ். நீங்க படகுல போகும்போது உங்க கூட வரவங்க யாராச்சும் உள்ள தண்ணிக்குள்ள விழுந்திருக்காங்களா? விழுந்திருக்காங்க. இப்ப படகுல உங்களுக்கு வந்து நீங்க துடுப்பு வச்சு போவீங்களா இல்ல மோட்டர்? முன்னாடி வந்து ஒரு 10-12 வருஷம் முன்னாடி மோட்டர் கிடையாது, துடுப்பு. அப்போ வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போவோம். இப்போ மோட்டர் வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. அதனால வந்து நம்ம கூட வரவங்க எல்லாமே ஸ்விம்மிங் தெரியும், நீச்சல் தெரியும். இருந்தாலும் நம்ம பக்கத்துலேயே இருந்தால் உடனே காப்பாற்றிடலாம், உடனே எடுத்துக்கலாம். ஆனால் லேட்டாக ஒரு 2 மணி நேரம் ஆச்சுன்னா அவங்கள காப்பாற்ற முடியாது. ஸ்விம்மிங் எவ்வளோ தான் தெரிஞ்சாலும் 2 மணி நேரம் 1/2 மணி நேரம்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து கடல்ல போயிட்டு இருக்கும்போது பெரிய அலை வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பெரிய அலை வந்துச்சுன்னா ரிட்டர்ன் வரப்போ சரி, போகிறப்போ சரி, போயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது, கடந்து தான் போய் ஆகணும். வீட்டில் இருக்கிறப்போ வீட்டில் இருந்துருவோம். போக ஆரம்பிச்சிட்டோமா எவ்வளோ பேர் அலையாக இருந்தாலும் போராடி தான் போய் ஆகணும். அது போராடுறப்போ நிறைய போட்டு கவரும், அடிப்படும், எல்லாமே நடக்கும். கை உடையும், கால் உடையும், எல்லாமே நடக்கும். உயிர் சேதம் கூட வரும், நிறைய பாதிப்பு இருக்கும். உங்க கூட வந்தவங்க தண்ணீரை விழுந்து யாராவது காப்பாற்ற முடியாம போயிருக்கா? ஒருத்தர் வந்து நம்ம பக்கத்து ஊரில் திருவான்மூரில் வந்து நம்ம மழை இடி மின்னல் வரும், மழை வர்றப்ப இடி மின்னல்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த மின்னல் தாக்கி ஒருத்தர் வந்து போட்டு விட்டு மிஸ் ஆகி கீழே விழுந்தார். கீழே விழுந்த பிறகு நம்ம பக்கத்துலேயே இருக்கிறாரு, முடியல, அதுக்குள்ளே உள்ளே போயிட்டார், தண்ணிக்குள்ளே போயிட்டார், அவரை காப்பாற்ற முடியல. மறுநாள் 2 நாள் பொறுத்து 2 நாள் பிறகு அதுக்கப்புறம் தான் அவர் பாடி வந்து கொஞ்சம் தண்ணிலாம் பிடிச்சி ஸ்மெல்லு வந்து உப்பி மேலே வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் காப்பாற்ற முடியல, முன்னாடி ஒன்றுமே காப்பாற்ற முடியல. போனது 3 பேர், 2 பேர் தான் வீட்டுக்கு வந்தாங்க, ஒருத்தர் வீட்டுக்கு வரல, பக்கத்து ஊரில் நம்ம திருவான்மூர் குப்பத்தில். நீங்க நைட்டு மீன் பிடிக்க போகும்போது தனியா போவீங்களா இல்ல தனியாக வந்து சின்ன போட்டு தனியாக போவோம். இப்போ வந்து நம்ம வந்து ரெகுலராக 3 பேர் 4 பேர் போயிட்டு இருக்கோம். நம்ம போனால் தான் அதில் கூட வந்து 3 பேர் வர முடியும், மற்றபடி வேறு வர முடியாது. ஓகே மேடம், இது போது அவரே பண்ணலாம். We will continue with Mr. Mohan after a short introduction. Mr. Govindraj is a third-year engineering student who has come up from the fisherman community and he decided that even if you have to go fishing, it is good to have an educational qualification, and it is very, very interesting that he has taken to engineering, has come up to the 3rd year. He would like to share something with you. கடலில் மீன் பிடிக்கிறவங்களுக்கு சில இடங்களில் மாஸ்டர் மோகன் சொன்னார், மீதி இருக்கிற சின்ன சின்ன இடர்பாடுகளையும் அதை தாண்டி வந்தால் எவ்வளோ கஷ்டம், போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம், அவங்க வாழ்க்கை தரம் இன்னும் உயரவே இல்லை. அதை பற்றி சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிறேன் அவங்களோட. என் பேர் வந்து நானும் அந்த மீனாசன் காலத்தை சேர்ந்தேன்னா இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறேன்னா அதுக்கு அந்த மாதம் ஒரு முக்கிய பேங்க்குக்கு போனேன். பேங்க்கு போனால் எங்கள் சமுதாயத்தை பார்த்து என்ன ஷூரிட்டி இருக்குன்னு கேட்டாங்க. எங்கள்கிட்ட சோர்ஸ் எதுவும் இல்லை, ஒரே ஒரு வீடு, மிஞ்சி போனால் அந்த வீடு 1 lakh 2 lakh போகும். அந்த ஷூரிட்டி கூட மாஸ்டர் தான் கையெழுத்து போட்டார். மாஸ்டர் வந்து எங்கள் சமுதாயத்தின் அடிப்படையில் பல சின்ன சின்ன மாணவர்களுக்கும் பெரிய பெரிய வேலைக்கு போய் இல்லை முடியாதவர்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் தான் ஷூரிட்டி கையெழுத்து போட்டு எஜுகேஷனே படிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணார். காலையில் ஃபிஷ் பிடிக்க போக சொல்ல அவங்க சில குறைகளை சொன்னாங்க. ஃபிஷ் பிடிக்க போக சொல்ல ரொம்ப கஷ்டங்க. காலையில் 10 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு போவாங்க,
நைட்டு 10 மணிக்கு போனால் விடிய காலையில் 7 மணி போலியோ 8 மணி போலியோ கரையை திரும்புவாங்க. அந்த இன்பிட்வீன் சம்டைம்ஸ் எங்கள் ஃபாதர் கூட ஃபிஷிங் தான் போட்டாரு. நைட்டில் எங்கள் அம்மா தூங்க மாட்டாங்க. போனவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு சிஏ ரஃபாக இருக்கா நியூஸ் பார்ப்போம். ஒரு சில டைம் கரண்ட் இருக்காது, நியூஸ் பார்த்தாலும் தெரியாது. போயிட்டு அப்புறம் வெதர் ரஃப் ஆகிடும். போகிறதுக்குள்ளே படகு ஆக்சிடென்ட் ஆகிடும். மிஷின் டிஃபன் பண்ணி தான் படகுல போயிட்டு வராங்க. அந்த மிஷின் கூட ஸ்டக் பண்ணிடுறோம். இங்கேருந்து கடல் அளவு தூரத்தில் போகிறதுக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆகி படகு கவுந்து கால் போகிற விபத்து கை போகிற விபத்து உயிரை போகிற நிலைமை கூட ஏற்படும். அதனால் தாண்டி மீன் பிடிக்க போனால் மீன் அங்கே கிடைக்குமோ கிடைக்காது, இருக்குமோ இருக்காது. அங்கே மீன் போட்டு வலை போட்டுட்டு வெயிட் பண்ணுற நேரத்தில் கப்பல் வந்து நம்ம மேலே மோதுவானோ இல்லை ஸ்டீமர் போகிறவங்க மோதுவானோ இதே போல பல இடர்பாடுகளையும் தாண்டி மீன் பிடிச்சிட்டு வந்தால் கரையோர சொல்லி ஆபத்துகள் நிறைய இருக்குது. இந்த கடலில் ஆதிக்கம் பார்த்துருக்கீங்க. நம்ம இடத்துல ஆர்டர்னா இல்லை ஸ்டே பண்ண. அந்த கடலையை தாண்டி வர்றது மிகப்பெரிய சவால். ஒவ்வொரு நாளும் போயிட்டு வர சொல்ல திரும்பி வருமா வரமாட்டுமா, போனால் திரும்பி படகு கரெக்டாக சேஃப்டியாக வருமா, இல்லை படகு ரிப்பேர் ஆகி அங்கேயே நின்றுமா, மோட்டர் டீசல் தீண்டு போயிடுமா. இதே போல பல இடர்பாடுகளை தாண்டியும் போய் பிடிச்சிட்டு வரோம். இது மட்டும் இல்லை, வலை போட்டு வலை எடுக்க சொல்ல விஷ மீன்கள் ஒன்று இருக்கு. அங்கே டிண்டி மீன் சொல்லுவோம். டிண்டி ஸ்லே ஃபிஷ்ஷு ஆக்டோபஸ் பெரிய ஆக்டோபஸ் இதுதான் டேஞ்சரான ஃபிஷ்ஷுங்க. அந்த மீன் வந்து விஷ மீன். வலையை நெட்லேருந்து எடுக்க சொல்லி கையில் குத்திச்சுன்னா 1/2 hour ட்ரீட்மெண்ட் பார்த்தாகணும். அதே போல் கடல்லே மிக கொடிய விஷப்பாம்பு இருக்கு. உலகத்திலேயே பிளாக் கோப்ரா அடுத்தது 2வது விஷம் உள்ள பாம்பு கடல் பரப்பு தான் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கரைக்கு வலையில் நம்ம நெட்டில மாட்டோம். தூரமான போக தேவையில்லை. எங்க வலை போட்டாலும் கரைக்கும் அந்த பாம்பு மாட்டோம். அந்த பாம்பு கடிச்சு 1/2 hour சிகிச்சை பண்ணலாம், இறந்துருவாங்க. அதே போல இந்த வில்லேஜ்லயும் 2-3 பேர் இறந்துருக்காங்க. நெட்டு போடுவோம். நெட்டு நைட் டைம்ல எடுக்க சொல்ல ஏர்லி மார்னிங் 3:30 போல எடுக்க சொல்ல அந்த நெட்ல கண்ணுக்கு தெரியாம பாம்பு வந்துருச்சுன்னா பாப்பாவை இந்த பார்க்கலாம் கடிச்சு அங்கே நிறைய பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போசல நைட் டைம் சிஏஎஸை பார்க்க முடியாது. சிஏஎஸ் வந்து இந்த பில்டிங் லைட் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இவ்வளோ லைட்னா கூட வரும். நைட் டைம்ல விஷுவல் தெரியாது. படகுலேருந்து போறீங்கன்னா ஒரு இமேஜின் தான் அலை வரல அப்படின்ற மட்டும்தான் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி போகும். சப்போஸ் அது மீறிய அலை வந்துருச்சுன்னா ரொம்ப இடர்பாடுகள். நிறைய பேர் தண்ணியில் விழுவாங்க. பின்னாடி சுற்றுற மோட்டரில் மாற்ற வாய்ப்பு உண்டு. அதையும் தாண்டி போட்டு வலையை அங்கே போட்டுருவோம். வலையை போட்டு ஒரு வலைக்கு டிபெண்ட் பண்ணி எத்தனை ஒரு வெயிட் பண்ணோம். இப்போ காணாவல்கிட்ட நெத்திலி வேற சங்கரா அந்தந்த மீனுக்கு டைமிங் இருக்குது. இதுக்கு 1 hour இதுக்கு 1.5 hour வலையை வெயிட் பண்ணணும். இதே போல டைமிங் போட்டு தான் மீன் கிடைக்கும். இதே போல மீன் கிடைக்க சொல்ல வந்து கொண்டு வர சொன்னால் நம்ம மீன் அதிகமாக பிடிச்சாலும் வியாபாரிங்க வந்து வாங்கலாம், மீன் வேஸ்ட் ஆகிடும். மீன் கிடைக்கிறனால எந்த வருமானம் ஒன்றும் இல்லை. நாங்கள் தினமும் போனதான் எங்களுக்கு சாப்பாடு. இது மட்டும் இல்லாமல் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். அவங்க மாஸ்டர் பசங்க ஸ்கூல்ஸ் படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பணும். இயர்லி பார்த்தீங்கன்னா ஃபீஸும் சரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கு வாங்குற ஃபண்டும் சரி ஸ்கூல் லெவல்ஸில் அதிகமாகிட்டே இருக்குது. பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னடைந்த நிலையில் எங்கள் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி இருக்குது. நீங்கள்னா வீட்டில் பேரண்ட்ஸ் அனுப்புகிறாங்க, ஓரளவுக்கு ஜாப் இருக்குது, அவங்க பேரண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம், நீங்கள் கஷ்டப்படுறவங்க கூட இருக்கலாம். அதை கஷ்டத்தை வந்து படிக்கணும். எங்களுக்கு நான் படிப்பு ஒரு கனவாகவே இருந்தது. நான் 10வது படிக்க சொல்ல ஏன்டா 10வது படிக்கிற, நீயும் வேலைக்கு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க, பெரியவங்களும் கேட்டாங்க, எதுக்குடா 10வது உனக்கு தேவையில்ல, வீட்டுக்கே சாப்பாடு இல்லை, உன்னை யார் படிக்க சொன்னா, நீ படித்தா நீ வேலைக்கு போகல, உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, நீயும் கஷ்டப்படு 10வதோட கஷ்டப்பட்டவங்க வாழ்க்கை நல்லா இருக்காங்க. நான் சொன்னேன் நான் படித்து பெரிய வேலைக்கு தான் போவேன், கடலுக்கு திரும்பி வரமாட்டேன். எங்கள் அப்பா பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். கடலுக்கு போவாருங்க, கடலுக்கு போனால் 1 day 4 hours தான், திரும்பி ரிட்டர்ன் வந்துடுவாங்க. இவங்க கடலுக்கு 1 time போக சொல்ல மாஸ்டருக்கு பிஃபோர் மேரேஜ் மோகன் சார் இருக்கார்ல, அவருக்கு பிஃபோர் மேரேஜ் 1 month மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஒரு 30 kilometers ஃபிஷ் பிடிக்க போயிருந்தாங்க. மோட்ரு சம் ப்ராப்ளத்தால் ரிப்பேர் ஆகிடுச்சு. வெதர் வந்து சரியில்லை. அப்போ ஆங்கர் கொண்டு போன ஆங்கரை விட்டுருக்காங்க, ஆங்கர் அறுத்துக்குச்சு, ரோட்டில் அறுத்துக்குச்சு. அந்த டைமில் மீடியாவை கூப்பிட்டோம், எந்த ஒரு மீடியாவும் வரல. மீடியா கேட்டால் மீடியா காசு கேட்குறாங்க, ஒரு நியூஸை பப்ளிஷ் பண்ண கூட காசு கேட்குறாங்க. ஃபிஷர்மேன் ஆஃபீஸில் சொன்னோம் இன்னும் 2 நாள் பெறுங்க, அதுக்கப்புறம் தேடுவோம், அது இறந்தாங்களா இருக்காங்களான்னு ஒன்றும் இன்ஃபர்மேஷன் வரல அப்படி சொன்னாங்க. நாங்கள் போய் நகை இருந்த ஜுவல்ஸ்லாம் வச்சு ஒரு வீடை கூட விற்றுட்டு
அங்கே ஆர்வரில் ஸ்ரீமர் படகுனா இருக்குல்ல, பெரிய படகு, அதை அரேஞ்ச் பண்ண ஒரு 4 படகு அரேஞ்ச் பண்ணி நாங்களே தேட விட்டோம். 2 days பிஃபோரா 2 days ஆஃப்டரா தேட விட்டா அவங்க இறக்க கண்டிஷன், ஊர் போகிற கண்டிஷன், 2 நாளாக உணவு இல்லாமல், வெதர் சரியில்லாமல், அந்த படகுலேயே அந்த ட்ரையான ஃபிஷ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒன்றுமே அசையில்லாத நிலையில கண்ணு மட்டும் தான் திறக்க முடியுது. அப்படி இருந்து போயிட்டு வர சொல்ல சொன்னாங்க. எதுக்குப்பா அவ்வளோ தூரம் போனா? நான் போயிட்டு வர சொல்ல கேட்டேன். மாஸ்டரு, அவரோட பிரதரு, எங்க டேடி 3 பேர் தான் போனாங்க. 3 பேர்கிட்டையும் குழந்தைங்க இருக்காங்க, வீட்டில் குடும்பம் இருக்கு, அந்த அதை பொறுப்பெடுத்து தான் விளக்க போறாங்க. நான் கேட்டேன், ஏன்ப்பா அவ்வளோ தூரம் போனீங்க? நான் போகலடா, வெதர் சரியில்லை, நாங்கள் கரைக்கு தான் போனோம், வெதர் தூக்கிட்டு தூரமாக இழுத்துட்டு போயிடுச்சு. அந்த நேரத்தில் என்னப்பா யோசிங்க? அங்கே போய் மாட்டிக்கிட்டீங்க, ஊர் போன நிலைமையில என்ன யோசிங்க? நான் சாவனா இருப்பேனா தெரியாதா? என் பிள்ளை வாழ்நாளில் வாழ்ற வரைக்கும் நல்லா வாழ்ந்தான், நல்லா படித்தான், அந்த ஒரு சந்தோஷத்துக்கு தான் நான் வளர்க்க போறேன். இல்லைன்னா நீ உன்னை 10வதுக்கே வேலை அனுப்பிச்சிட்டு போனடா. ஃபைனோட கொண்டா காலேஜ் படித்து ஹையர் ஸ்டடீஸ் நல்ல வேலைக்கு போகணும். அதனால தானே நான் மீன் பிடிக்க போகிறேன். தினம் கஷ்டங்க. ஒரு கஷ்டம் மட்டும் இல்லை, நம்ம ஃபிஷ்ஷு கற்றுக்கு வரும். நம்ம இப்போ பீஸா காரண போகலாம், நிறைய ஹோட்டல் போகலாம், ஃபிஷ் வரும், நம்ம சாப்பிட்டு எடுத்துவோம், டேஸ்ட் நல்லா இல்லை, பெஸ்ட்டு வந்துடும். அதே போல் நிறைய ஹோட்டல் போகலாம், என்ன ஃபிஷ்ஷுன்னு கேட்கலாம், அவங்க ராங்க சொல்லுவாங்க. நம்மகிட்ட இருக்கும், காசு இருக்கு, அதனால இஷ்டம் வந்துடும். நாங்கள் 10th 8th படிக்க சொல்ல கூட ஒரு நாளைக்கு 2 வேளை தாங்க சாப்பிடுவோம். காலையில் 1 டைம், நைட்டு 1 டைம். நைட்டு கூட சரியா கிடைக்குமான்னு தெரியல. காலையில் காஃபி பூஸ்ட்னா கிடையாது. காலையில் டிஃபன் பண்ணாங்கன்னா டிஃபன் பண்ணி முடிச்சுட்டு அம்மா வேலைக்கு போவாங்க. அப்போ ஃபிஷிங் போடுவார். இருந்தாலும் அவருக்கு வேலை இருக்கும். ஃபிஷிங் போட்டு வந்து முடிச்சா கூட அவருக்கு தேவையான திங்ஸு, எங்களுக்கு தேவையான திங்ஸு, இது வாங்குற செலவு. மந்த்லி இன்கம் பார்த்தீங்க வச்சுக்கா, நிரந்தரமாக ஒன்றும் இல்லைங்க. 8,000 10,000 கிடைக்கிறப்போ கிடைக்கும். சப்போஸ் சைக்ளோன் போட்டால் அந்த 1 மந்த்துக்கு ஃபிஷிங் போக முடியாதுங்க, வெதர் ரஃப் ஆகிடும். நாங்கள் வச்சது சின்ன பைபர் படகு, அந்த படகுல சைக்ளோன் டைமில் அந்த வேவ்ஸை கிராஸ் பண்ணி போக முடியாது. அப்படி போனால் 4-5 பேர் எதிர்த்து போனால் கூட அதில் ஒரு சில படகு ரிட்டர்ன் வரது கஷ்டங்க. வெதரை ரஃபாக இருக்கிறதுனால படகு கவுத்துவோம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண 4 பேர் போகணும். இதே போல இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கணும். நிறைய பேருக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு, அவங்க அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இருக்கு. ஆனால் பொருள் அடிப்படையில் பார்த்தீங்க வச்சுங்க, உணவே இல்லாதப்போ அவன் எப்படி படிக்கிறது திங்க் பண்ணுவான். நீங்க சொல்லலாம் மதிய உணவு திட்டம் இருக்கு, அதை போய் படிப்பாங்க. காலையில் மதியம் மட்டும் உணவு இருந்தால் போதுமாங்க. ஸ்கூலாக வாங்கும். ஸ்கூல் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். நல்ல ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் மேலே இருக்கு, அதுவும் சரியான டீச்சிங் இல்லை. அங்கே படித்தா எல்லாம் டிஸ்கண்டினியூ, 5th டிஸ்கண்டினியூ, 2nd ஸ்டாண்டர்ட் டிஸ்கண்டினியூ பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. வெளி படிக்கணும்னு ஆர்வம் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா நீ படித்து என்ன பண்ண போற, போய் ஒரு 6,000 ரூபா சம்பாதிச்சுட்டு வா. 6,000 ரூபா சம்பாதிச்சுட்டு வந்தால் வீட்டுக்கு வருவோம். நம்ம பண்ணுற தொழில் வந்து ரொம்ப கஷ்டமானது. இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபிஷர்மேன் ஒய்ஃபுங்க வந்து ஃபிஷ்ஷை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. வச்சுட்டு கரெக்டாக காலையில் போவாங்க. ஃபிஷிங் வந்தோடனே ஒரு 10:30 போல் எடுத்துகிட்டு போயிட்டு விற்றுட்டு 3:30 போல் வருவாங்க. அவங்க வந்து பசங்களை பார்க்கக்கூட டைம் இருக்காது. 3:30 வந்தாங்கன்னா அவங்க ரிஃப்ரெஷ் ஆகி 5:30 அப்படி ஆகும். திருப்பி டின்னர் சமைக்கவே லேட் ஆகும். அந்த பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களா என்ன கூட கண்டுக்க கூட வழி இருக்காது. சப்போஸ் இப்படின்னா போயிட்டு இருக்கு. இந்த நெட்டை போட்டுட்டு வந்தாலும் நெட்டை வந்து அழிவு போயிடுங்க. நெட்டை வந்து கீழே பவளப்பாறைகள் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருக்கீங்க. கீழே பவளப்பாறைகள் சுற்றி நீந்துட்டு இருக்கோம். அந்த பவளப்பாறையில் நாங்கள் நெட்டை போட்டோம். நாங்கள் சிறு தொழிலாளர்கள் நெட்டை வந்து நைலான் நூலில் இருக்கும். அந்த நெட்டை போட்டிங்கன்னா நெட்டு திரும்பி வருமா என்னன்னா டவுட்டு தான். நெட்டு போய் பவளப்பாறையில் வந்தா வலை ஃபுல்லாக லாஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் படகை சரியாக பார்க்கல பராமரிக்கலன்னா 1 year வரைக்கும் நம்ம ஒரு படகு தாங்கும். அதுவும் ரொம்ப அந்த 1 yearல திருப்பி மெக்கானிக் ஷாப்பில் சர்வீஸ் போல படகு ஒரு டைம் ரீசைக்கிள் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க வச்சுங்களா 10,000 ஆகும். உங்களுக்கு மாதம் வருமானமே 10,000. இதை பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும், லஞ்சு பேக் வாங்கணும், ஸ்கூல் ட்ரெஸ்ஸு வாங்கணும். அப்படி இல்லைன்னா கூட பேக் வாங்கி கொடுக்கணும். பையனுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் 10th படிக்கிறானா ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தேவை, கால்குலேட்டர் தேவை, ஸ்கேல் பென்சில் வாங்கணும், நோட் புக் வாங்கணும், ஃபைனான்ஸ் நோட், டூலன்ஸ் நோட். இதே போல பல இடர்பாடுகள் தாங்கி கஷ்டப்பட்டு கடை வாங்கி கொடுத்தாலும் இந்த மீன்பிடி
தடை காலம் வருது, இந்த சைக்கிள் போட்டிருக்கோன்னா 1 month போக முடியாது. வட்டிக்கு வாங்குறாங்க, வட்டிக்கு வாங்கியிருக்காங்க அம்மானா 10,000 15,000 வாங்கியிருக்காங்க. நாங்கள் சம்பாதிக்கிற தினக்கூலி தினமும் போயிட்டு வந்து தினமும் 200 கிடைக்குது நாங்கள் டாடிக்கு. அது வட்டி காசு, வீக்லி வட்டி இருக்கு, மந்த்லி வட்டி இருக்கு. அந்த வட்டி காசு இன்ட்ரெஸ்ட்டுக்கே போயிடுங்க. ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா 1000 1500 சம்பாதிக்காங்க. அது 500 வந்து ஏற்கனவே கடன் வந்துட்டு இருக்கோம்ல. போகிற காலத்தில் மீன் கிடைக்காத காலத்துலையும் சைக்கிளிங் போடுற காலத்துலையும் கடன் வந்துருக்கும்ல. அந்த வட்டி அடிச்சே மீள முடியாதுங்க. அதில் முதல் கொடுக்குறதுனா ஏன்னா வித்து தான். ஜுவல்ஸ் என்ன வச்சுருக்கோம், மேரேஜ் பண்ணிருந்தாங்க, மம்மிக்கு ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க, அதை வச்சு கொடுக்கறது. இல்லைன்னா வெஹிக்கிள் எதனா வண்டி, சின்ன எக்ஸல் ஸ்கூட்டி இதை குழந்தை வச்சு கொடுக்கறது. இதை குழந்தைங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க. கிடைச்ச வாய்ப்புகளை நீங்களும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக படிச்சுட்டு இருக்கீங்க. காசு இருக்கும், பணம் இருக்கும், நிம்மதி இருக்கும். பட் படிக்கலன்னா வாழ்க்கையே இருக்காதுங்க. வாழ்க்கை படிப்பு நோக்கி தான் போயிட்டு இருக்கு. எங்கள் தம்பினா அழுவாங்க, தம்பி என்ன படிக்கணும்னா என்னப்பா படிக்க போற, கலெக்டர் படிக்கணும். தம்பி அது நல்லா படிக்கணும்ப்பா. நான் படிக்கணும்னு சொன்னேன். சேர்த்து விட்டேன் ஸ்கூலில் சேர்த்து வச்சு அவனுக்கு கரெக்டான எஜுகேஷன் இல்லை. ஸ்கூல் மெயின்டைன் பண்ண கூட ஆள் இல்லைங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஸ்கூல் மட்டும்தான் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க, டீச்சர்ஸே இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு எச்சம் இருப்பாங்க. அவங்களும் ஒழுங்கா கிளாஸ்க்கு வர மாட்டாங்க, அண்ணன்ஸ் கவனிக்க மாட்டாங்க. அப்படியே போச்சு. காலடைவில் அவன் 10th முடிச்சான். 10th முடிச்சுட்டு நான் படிக்க பிடிக்கல, வேலைக்கு போறேன். அம்மா சொல்லிட்டு வச்சு, அண்ணன் படிக்கணும்டா, நீ வேலைக்கு போய் அவன் படிக்க செலவு பார்த்துக்கோ. எலக்ட்ரிஷனுக்கு போனோம், ஒரு 8,000 சம்பாதிச்சான். என்னடா கொஞ்சம் படிக்கிறதே கேட்டேன், டிப்ளமா. அவன் சொன்னான், அண்ணா படிக்க விருப்பம் இல்லைண்ணா, நீ படினா நான் வேலைக்கு போய் காப்பாத்துறேன்னா. அந்த 1 லட்சக்காரர் தான் படிச்சுட்டு இருக்கேன். கன்ஃபார்ம் எங்க அப்பா சொல்லியிருக்காரு, என் தொழில் என்னோட போகட்டும்டா, நான் போட்ட கஷ்டம், நான் போட்ட போயிடும், நீ படவே கூடாது. இப்போ லீவ் டைம்ல நான் சாட்டர்டே சண்டேல ஃபிஷிங் போவேன், எத்தனை ஒரு டைம். அப்போ கூட அப்பா சொல்லுவாரு, நீ வேண்டா இந்த வயப்பு இந்த வேலைக்கு போவாட உன்னை படிக்க வச்சிருக்கா. இப்போ சும்மா எழுப்புக்கு தான் வரேன், எழுப்புக்கும் வரத்ததில்லை, ஒன்றுத்துக்கும் வரத்ததில்லை. அந்த டைம்ல நியூஸ் பேப்பர் வாங்கி படி, எங்க ஜாப் வேகன்சி இருக்கு பாரு நெக்ஸ்ட் இயருக்கு, அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சாப்பாடு 1 டைம் நான் ஃபிஷிங் போயிட்டேங்க, வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் நைட்டு 10 o'clock போல போனோம், ஏர்லி மார்னிங் 7 o'clock 7:30 ரீச் ஆகிடும். மோட்ரு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிடுச்சு, ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். அதை மோட்டர் ரெடி பண்ணுறதுக்குள்ள 2 hours ஆயிடுச்சு. இங்கே வரது 12:30. மார்னிங் சாப்பிடல, ஆஃப்டர்நூன் சாப்பிடல. வீட்டில் இருந்த அம்மா தங்கச்சிங்க, ஏம்மா சாப்பிடலாம் வந்து கேட்டேன். நீங்கள் உயிரோட இருக்கீங்களா என்னென்ன தெரியல, நான் இப்படா சாப்பிட முடியும்னு கேட்டாங்க. அதுலேயே கண்ணீர் வந்துடுச்சு. ஏமா நாங்கள் இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்க செல்லு இல்லை, செல்லில் ஃபோன் எடுத்துகிட்டு போனோன்னா பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான், 5 or 3 kilometers தான் டவர் கிடைக்கும், அதுக்கு மேலே டவர் கிடைக்காது. சப்போஸ் வாக்கி டாக்கி எங்களுக்கு தர மாட்டாங்க. சப்போஸ் நாங்களே வாங்கினாலும் கண்ட்ரோலுக்கு ஃபோன் பண்ணோன்னா எங்ககிட்ட ஜிபிஎஸ் இல்லை, நாங்கள் சிறுகேள்வி பண்ணுறோங்க. ஜிபிஎஸ் இல்லாதனால நாங்கள் எங்கே இருக்கோம் அவங்ககிட்ட கிளியராக சொல்ல முடியாது. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டோன்னா கரைக்கு இருக்க ஈஸ்ட் வெஸ்ட் தெரியாதுங்க, மேகமூட்டமாக இருக்கும், சன்னு வந்து டிம்மா தெரியும். வேவ்ஸ் வந்து வெதர் ரஃபாக இருந்தால் வேவ்ஸ் ஏருக்கு மாறாக இருக்கும். எப்போதுமே ஈஸ்ட் சைஸ் தான் வேவ்ஸ் வரும், ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் சைடு. வெதர் ரஃபாக இருந்தால் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் சைடு போகும் வேவ்ஸ், திசையை கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே வளையாட கட்டி உட்காந்துருக்கோம். எங்களை தேடி வந்தால் தான் உண்டு ஆளுங்க, இல்லைன்னா அவ்வளோதான் போயிடுச்சு. இதெல்லாம் நம்மகிட்ட பார்க்கணும். நீங்களும் நல்லா படிப்பீங்க, நல்லா இருப்பீங்க. படிக்காத சூழ்நிலை எந்த சமுதாயத்தில் கூட 2-3 பேர் படித்து நல்ல நிலைமையில இருக்காங்க. நிறைய பேர் படிக்க வசதி இல்லை, நீங்கள் இருக்கீங்க, ஓரளவுக்காச்சும் இருக்கும். நல்லா படிக்கிற பசங்களாக இருக்கீங்க, இல்லை நல்லா படிப்பீங்க, இல்லை அப்புறம் படிச்சுக்கலாம். 10th 12th 8th 7th தானே பொறுமையாக படிச்சுக்கலாம். இல்லைங்க, படிப்பை மட்டும் தள்ளி போடாதீங்க. எப்போதுமே ஒரு ஸ்டெப்பும் கஷ்டங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும். நீங்கள் 3 வேளை சாப்பாடு, அந்த ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட்டு எங்கள் ஊரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னமும். அந்த ஒரு வேளை சாப்பாடுக்கு வச்சுட்டு 3 வேளையும் புக் எடுத்து வந்துருக்காங்க. ஒரு பையனுக்கு மெட்ரிக்கில் படிக்கிறான், ஒன்றுமே தெரியாது. நான் கூட டீச் பண்ணிருக்கான். அவன் சொல்லுவான், அண்ணா எனக்கு எதுவுமே தெரியுமா இருக்குண்ணா, நீ கவலைப்படாதப்பா, 7th படிக்கிறாங்க, நீ கவலைப்படாதப்பா, புக் எடுத்து உட்காரு, புக் எடுத்து 4 வாட்டி வேடிக்கை பாரு, ஒரு கொஸ்டினா 5வது வாட்டி உனக்கே படிக்கணும்னு தோணும். நம்ம அம்மா ஒன்றும் பணக்கார இல்லை, பணக்கார வேலை இருந்தது அப்பாற்பட்ட விஷயம். படிப்பு எல்லாருக்கும் சொன்னோம், உனக்கு ட்ரெஸ்ஸோ பொருளோ
எதாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்க கிட்ட கேட்டு வாங்கி தர பார்க்குறேன். இல்லைன்னா ஊர் தலைவரை பார்த்து கவுன்சிலர் தான் எங்கே இருந்தாலும் கவுன்சிலர் பார்த்து ஹெல்ப் பண்ண முடியும். அவ்வளோ இதே போல் ஃபிஷர்மேன் நடக்கிற சின்ன இடப்பாடுகள். மாஸ்டரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் 7 பேர். 7 பேர் இதில் வந்து லாஸ்ட் போவாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு சைல்டு இருக்க சொல்லி 3 வயசு ஆகுமா 3 வயசு ஆக சொல்லி அவங்க அம்மா அப்பா இருந்துட்டாரு. அம்மா மட்டும்தான் இருந்தப்போ ஃபர்ஸ்ட் 3 பசங்க, அதுக்கப்புறம் 2 பொண்ணு, அப்புறம் மாஸ்டர், அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர். அப்படி இருக்க சொல்ல அப்போ அந்த டைம் வந்து ஒரு 40 இயர்ஸ் முன்னாடி பிஃபோரா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வேலை தாங்க சாப்பாடு இருக்குமா. ஒரு பொம்பளையால் எவ்வளோ உழைக்க முடியும்? பொம்பளை இல்லை அவங்க பாட்டி, அந்த பாட்டியால் எவ்வளோ உழைக்க முடியும்? அவங்க வந்து விவசாயத்துக்கு போவாங்க. பாட்டி இருக்க சொல்ல விவசாயம் போவாங்க. அந்த விவசாயம் போய் ஒரு நாளைக்கு 1 ரூபா 50 காசு, இந்த அரைனா 1 நாள் கிடைக்குமா. அந்த 1 நாள் 2 கிழங்கு வாங்க முடியுமா? ஆழ்வெளி கிழங்கு கேள்விப்பட்டிருக்கீங்க? கிழங்கு இருக்குங்களா, கிழங்கு அந்த 2 கிழங்கு வாங்கி 7 பேருக்கும் பிரித்து கொடுப்பாங்களாம். அந்த ஒரு வேலை தான் சாப்பாடா, அதுவும் சாப்பாடு கிடையாது. இதே போல வெஜிடபிள் ஐட்டம் இதுவும் நம்ம மற்றவங்க தோட்டத்தில் போய் படிக்க முடியாது. நம்ம கணவர் விட்டு இருந்த ஒன்று பசங்களை படிக்க வேணும்னு ஆசை. பொருளாதார அடிப்படையில் இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. சொந்த வீடு கூட கிடையாதுங்க. 7 பிள்ளைங்களை வச்சுட்டு அவங்க அக்கா வீட்டில் இருந்திருக்காங்க. அக்கா வீட்டில் இருந்து அக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அக்கா இந்த விவசாயத்துக்கு போயிட்டு கிழங்கு எடுத்து சேல் பண்ணுறது, அதுக்கப்புறம் விவசாயம் பண்ண நெல் அறுவடை பண்ணுறது, இதே போல பண்ணி ஜனக்கூலி வாங்கிட்டு வந்து காப்பாற்றிருக்காங்க. அப்படிப்பட்ட கம்யூனிட்டிலேருந்து வந்து அவர் இந்த ஒரு எங்கள் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அன்எஜுகேட்டடாக இருந்தாலும் 8th வரைக்கும் படிச்சிருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பயராக இருக்காரு. நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. நேஷனல் லெவலில் இப்போனா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. கிளாஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸு இன்னும் ஸ்டூடெண்ட்ஸு 100 ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட இருக்காங்க. சரௌண்டிங்கில் இருக்க ஒரு 7 வில்லேஜஸ் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட பாக்ஸிங் கிளாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரால் முடிஞ்ச ஒரு காசா இல்லைனாலும் ஹெல்ப்பா அவரால் முடியுமா? அவரால் முடியலனாலும் மற்றவங்கிட்ட நோட் கார்டு மேட்சப் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுட்டு கூட இல்லை. அவரு 2 அண்ணன் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாச்சு. இவருக்கு பிஃபோரா ஒரு அண்ணா இருக்காங்க, 2 அக்காவுக்கு கல்யாணம் பண்ணோம். 2 அண்ணனும் மேரேஜ் பண்ணி தனி கொடுத்துட்டு போயிட்டாச்சு, செட்டில் பண்ணிட்டு. அப்போ இவர் தான் ஒரு தொழிலுக்கு போனால் தான் அவங்க வீட்டில் இருக்க 5 பேரை சாப்பிடுவாங்க. 5 பேரை சாப்பிடுவாங்க. அம்மாவும் இவர் பார்த்துக்கணும். அம்மாவுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, அதே 32 ஆகுது. அவங்களும் வேலைக்கு போனால் தினமும் ஒரு 5 ரூபா 6 ரூபா. இவருக்கு வயசு இப்போ வந்து 17. அப்போ நினைச்சாரு நம்ம இப்படியே இருந்தா நம்ம தொழில் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் காட்சி விளையாட போகலாம். பிளேயிங் கார்ட்ஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு மேலே தான் விளையாடுறாங்க. அதனால் விளையாடக்கூடாது. நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தணும். நம்ம ஜனமும் உழைக்கணும். நம்ம குடும்பம் நம்மளால தான் இருக்கு. நம்ம அண்ணன் 2 பேரும் அம்மா விட்டு பிரிஞ்சு போயிட்டாச்சு. இனிமேல் நம்ம குடும்பத்தையும் அக்காவையும் நாமளா மேரேஜ் பண்ணோம். தினமும் உழைச்சாருங்க. தினமும் உழைச்ச மிச்ச நேரத்தில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவார். பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட இருக்காதுங்க. காலையில் கூட சாப்பிட மாட்டாருங்க. மதியம் எதனால சாப்பிட்டுட்டு ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுவார். 2 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு வருவாருங்க. வீட்டுக்கு வந்தா தண்ணி குடிச்சா பார்த்தாக்க கூட ஆள் இருக்காது. என்னப்பா இன்னைக்கு போனிய, இன்னைக்கு என்ன இன்கம், நைட்டுக்கு என்ன செய்யலாம், வீட்டில் அக்கா இருக்காங்க, அக்காவுக்கு மேரேஜ் பண்ணோம், ஒரு 2 சவரனாச்சும் போடணும், சம்பாதிச்சா பார்த்தாப்பாங்க. வந்து அவரும் பாக்ஸிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸ்கூல் 8th டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அவங்க அம்மா போகக்கூடாது சொல்லிட்டாச்சு. அண்ணனுக்கு மேரேஜ் ஆடு 8th நிறுத்திடுப்பா, அண்ணன் மேரேஜ் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாச்சு, தனி கொடுத்தணும். நம்ம குடும்பம் பார்க்கணும்னா நீ தான் வேலை செய்யணும். நீ வேலை செய்யணும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும், அக்கா மேரேஜ் பண்ண முடியும். இருந்து அவர் பார்த்தீங்கன்னா குடும்பத்திலேயே 5ஆவதா பிறந்தவர் லாஸ்ட்டாக மேரேஜ் பண்ணிக்கிறாருங்க. 2 அக்காவை மேரேஜ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் தங்கச்சி மேரேஜ் பண்ணி கொடுத்தாரு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவர் மேரேஜ் பண்ணுற சொல்ல வயசு வந்து 30ங்க. அவர் மேரேஜ் பண்ணி அப்போ வந்து 2-3 நேஷனல் அட்டன் பண்ணிருந்தாரு. ஸ்டேட்டில் ஒரு கோல்டு மெடலு, 2 சில்வர் மெடலு. பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் சமுதாயத்தில் ஓரளவுக்கு இருக்காருன்னா காஞ்சிபுரத்தில் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்காருங்க பாக்ஸிங்கில். அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த லெவல் மட்டும் இல்லாமல் போலீஸ் லெவல்லையும், போலீஸில் நாங்கள் 10th படிச்சுட்டு ஸ்போர்ட்ஸில் வீட்டில் இருக்கவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து ஜாயின் பண்ணி விடவும் அவர் ரெடியாக இருக்காருங்க. அவங்க ஸ்டூடெண்ட் கூட 2 பேர் போலீஸாக இருக்காங்க, பிசியாக ஜாயின் பண்ணாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். இன்னமும் நிறைய பேர் ட்ரைனிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, அவங்களால முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த டேட்டு, எக்ஸாம் டேட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட் டேட்டு ஹெல்ப் பண்ணுறது, பெரிய அதிகாரிகளை பார்க்குறது, அதை சின்ன ஹெல்ப்புகள் பண்ணிட்டு தான் இருக்காரு.
அவரும் எங்கள் ஊரோட இன்ஸ்பயராக நாங்கள் கிடைக்கிறோம். எங்களோட இளைஞர்கள் நாங்கள் என்ன தான் படித்தாலும் அவரை போல வர முடியாதுங்க. பட் இங்கே இருக்க எல்லாருமே நல்லா படித்து நல்ல அதிகாரியா கலெக்டராகவோ டாக்டராகவோ கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. விளையாட்டு எப்போ வேணால் விளையாடிக்கலாம். 60 வயசுல கூட விளையாடலாம். நல்ல இளைஞராக விளையாட முடியும். கஷ்டப்பட்ட காலத்தில் கஷ்டப்பட்டு படிங்க. ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். சைல்டு லைஃப் நான் கூட அனுபவிச்சிருக்கேன். ஜாலியாக தான் ஸ்கூலுக்கு போனேன். நான் வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூலுக்கு போனால் தாங்க ஜாலியாக இருப்பேன். வீட்டில் கஷ்டமாக இருக்கும். அம்மா ஃபிஷிங் தான், அப்பா ஃபிஷிங் போயிடுவாரு, அம்மா அழுந்துட்டு இருக்காங்க. இல்லை அம்மா மார்க்கெட் போயிடுவாங்க, வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த டைம் ஸ்கூல் போன ஃப்ரெண்ட்ஸு பார்த்தோன்னா ஜாலியாக இருக்கும். அவனுக்கு எல்லாம் கொண்டு வருவாங்க ஸ்நாக்ஸு, விதவிதமான ஐட்டம். ஆனால் நம்மளால் டிஃபன் பாக்ஸ் கூட கொண்டு போக முடியாதுங்க. மதியம் கூட சத்துணவு வாங்கி தான் படித்தோம். 10th 12th ஸ்கூலில் சத்துணவு போடுவாங்க. மதிய உணவு திட்டம் காமராஜர் இருந்தது. மதிய உணவு திட்டத்தை வாங்கி நாங்கள் படித்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஏரியாவில் பாதி பேர் அப்படி தான். பார்த்தீங்கன்னா ஸ்லம் ஏரியா போல இருக்கும். நாங்கள் பாதி இன்னும் குடிசைகளாக இருக்குது. குடிசை மாற்று வாரியம் திட்டம் வந்து கூட மத்திய அரசால் எங்கள் ஏரியாவில் இன்னும் பல குடிசைகள் தான் இருக்குது. இன்னும் இருக்கிற இடத்த கூட ரோடை டெவலப்மெண்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கிற வீடுகளை எடுக்க போகிறாங்களாம். இப்படின்னா இருக்குங்க பல ஃபேக்கல்ட்டிஸு. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ படித்து முடித்தாலும் எங்கள் ஏரியாவில் நிறைய பிகாம் பிஎஸ்சி படித்து முடிச்சுவாங்க சீனியர்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா ஜாப் இல்லாமல் தான் இருக்காங்க. அவங்க வாங்க இன்ட்ரெஸ்ட் பேங்க்ல லோன் வாங்கி தான் படிச்சிருக்காங்க. அவங்களால இன்ட்ரெஸ்ட் கூட கட்ட முடியலங்க. நீங்களாச்சும் கரெக்டாக படிங்க, படித்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் நல்லா முன்னேறுங்க. அப்படி சொல்லிட்டு தான் உங்கள் முன்னாடி இந்த ஸ்பீச் கொடுக்குறேன்னா நாங்கள் பட்ட கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்ல வரதில்லை. நீங்கள் அந்த கஷ்டத்தை உணர்ந்து படிங்க. நம்ம எவ்வளோ இருக்கு நம்மகிட்ட எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்மகிட்ட இருக்கிறது தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. எல்லாராலையும் முடியும்னா நம்மளாலேயும் முடியும். எங்களாலேயே முடியுதுன்னா உங்களாலேயே முடியாது. நான் இன்ஜினியரிங் 3rd இயர் படிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் டாக்டர் படிக்கலாம், இன்ஜினியர் படிக்கலாம். அது மட்டும் படிக்கலைங்க, வேற கூட பிகாம் முடிச்சு எம்ஏ பண்ணலாம், எம்எஸ்சி பண்ணலாம், எம்எஸ்சி பண்ணலாம், மாஸ்டர் டிகிரி பண்ணலாம், கலெக்டர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், எங்கள் வருமானம் சிஎம்மா கூட ஆகலாம். நீங்கள் முயற்சி எடுத்தால் தாங்க முடியும். ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒன்று கட்டுங்க. ஸ்கூலுக்கு வரணும், புக்கை பரட்டணும், போகணும்னு இல்லை. டீச்சர்ஸ் கொடுத்த ஹோம்ஒர்க் முடிச்சு ஸ்கூலில் ஒரு 10 மினிட்ஸ் வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் முடிச்சு ஒரு 10 மினிட்ஸ் கண் முடிச்சு பாருங்க. கண்ணை மூடி பாருங்க. நைட் 8 மணி போனாச்சும் கண்ணு மூடி பாருங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனோம், என்ன கற்றுக்கிட்டோம்? நீங்கள் நினைக்கலாம் ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஒன்றும் தரல, ஏறின நடத்தின படிக்க சொன்னாங்க, நம்ம ஏறின படிச்சுட்டோங்க அப்படின்னு நினைக்காதுங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க என்ன சொல்றாங்க நல்லா விட்டு கவனிங்க. படிக்காத பாடத்தை கூட படிங்க, நடத்தாத பாடத்தை கூட. அவங்க அடுத்த நாள் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லலாம் ஆன்சரு. நீங்க நினைக்கலாம் சொன்ன பாடத்தை படிக்க முடியல, நாம எப்படி படிக்கலாம்? ஹையர் ஸ்டடீஸ் போனீங்கன்னா நீங்க படிக்காத ஒவ்வொரு வார்த்தையும் ஹையர் ஸ்டடீஸ்ல ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்குங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கும். நான் 12th 11th படிக்க சொல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லைக் பண்ண மாட்டாங்க. மேக்ஸு தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ண. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ஈஸியாக இருக்கும். ஒன் வேர்டு ஒரு 35 இருக்கும். அதனால பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினா கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம், அப்படியே விட்டுலான்ட்டு போய் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் உட்காந்தேன். ஃபுல்லாகவே ஃபிசிக்ஸ் 11th படித்த ஃபிசிக்ஸ் புக்கு டிட்டோ காப்பி அப்படியே இருக்குது. சிலபஸ் மட்டும் மாறி இருக்குது, ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நான் நினைச்சேன் 11th நம்ம பார்த்துருக்கோங்க, ஏன்னா 11th புக்கை பரட்டு பார்க்கலாம் தெரியுது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லாத எல்லாமே அதில் இருக்குது. இம்பார்ட்டண்டாக நம்ம எது வேஸ்ட் நினைக்கிறோமோ அதான் முக்கியமாக இருக்குங்க. நம்ம எது வேணாம், விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, தப்பு கிடையாது. சின்ன வயசுலாம் என்ஜாய் பண்ண முடியும், விளையாட முடியும். சில கட்டுப்பாடுகள் இருக்கும். கேர்ள்ஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் இதை பண்ணணும், பண்ணக்கூடாது. நம்மளும் பண்ண என்ன ஆகும், ஸ்கூல் தானே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுபோல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இந்த அனுபவத்தை பகிர்ந்துக்க வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். தேங்க்யூ மேம். Thank you so much, Govindraj. You had the experience of someone who goes to the sea and actually does the fishing and the difficulties they face while they're doing that. For us, a plate of fried fish on our table is a luxury, or maybe it is a routine thing that we have every day. We don't think of the work that goes behind catching that piece of fish. Govindraj spoke about the difficulties they overcame to go to college and study and get an education in spite of so many odds. Catch the fish, but then it is of any value only if you sell it.
Mrs. Almelo goes into the market to sell her fish. And you can imagine, even when we go to the market, you know how much we bargain and how we try to reduce the cost of the fish. But the work that goes into marketing that fish is an experience that Mrs. Almelo will share with you. எல்லோருக்கும் காலை வணக்கம். மீன் பிடிச்சிட்டு வர்றது மட்டும் கஷ்டம் கிடையாது. மீன் பிடிச்சிட்டு வர்றது மட்டும் கஷ்டம் கிடையாது. அதை சேல் பண்றது தான் பெரிய கஷ்டமே. அது விற்கலன்னா வேஸ்டா போயிடும். அன்னைக்கு மீன் அன்னைக்கே சேல் பண்ணி ஆகணும். மீன் வாங்கிட்டு போயிட்டு மார்க்கெட்ல விற்கிறது அது அதோட பெரிய கஷ்டம். அது ஒருத்தவங்க ஒழுங்கா வாங்கிட்டு போயிடுவாங்க, ஒருத்தவங்க பேரம் பேசுவாங்க, ஒருத்தவங்க ரொம்ப அடிமட்ட விலைக்கு கேட்பாங்க. நம்ம எல்லாமே அதை சமாளிச்சுதான் நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஒருத்தருக்கு அதிகமா கொடுக்கலாம், ஒருத்தவங்களுக்கு கம்மியா கொடுக்கலாம். நம்ம இதுல லாபமும் இருக்கும், அதுல நஷ்டமும் இருக்கும். நம்ம அம்மா வாங்கிட்டு வந்து நமக்கு மீன் செஞ்சு வைக்கிறாங்க, அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதுல எப்படி எதா வருது, என்ன மாதிரி வருது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. பொதுவா எல்லாருமே நினைப்பீங்க, அம்மா மீன் செஞ்சு வச்சிருக்காங்க, அம்மா எங்க வாங்கிட்டு வந்தாங்க, அது எப்படி வந்தது, அதை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி, இப்போ ஒரு நாளைக்கு நீங்க என்னைக்கு மீன் சாப்பிடுவீங்க? சண்டே சாப்பிடுவீங்களா? அம்மா என்ன மீன் செஞ்சு தருவாங்க உங்களுக்கு? சரி, இப்ப எல்லா மீனுமே ஒரு சிலருக்கு ஒரு மீன் தான் பிடிக்கும். வேற என்னடா பேசுறது? சரி, மார்க்கெட்ல இப்ப பொதுவா நல்ல மீனும் இருக்கும், கெட்ட மீனும் இருக்கும். என்னப்பா சொல்றது? நாங்க மார்க்கெட் போறோம்னா எங்க பசங்களே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு மார்க்கெட்டுக்கும் போகணும், வீட்டுல இருக்கிற வேலையும் பார்க்கணும். எங்க ஹஸ்பண்ட் கடலுக்கு போவாங்க, அவங்களும் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க, அதையும் பார்க்கணும். எங்களுக்கு எல்லாமே கஷ்டம்தான். என்னப்பா சொல்லு? அது மட்டும் இல்லாம எங்க குடும்பத்தையும் நாங்க அதை வச்சுதான் ரன் பண்ணணும். மீன் பிடிக்கிறன்றது உங்களுக்கு சாதாரணமா தெரியும், போட்ல போயிட்டு வராங்க போறாங்க. அதனால நாங்க எல்லாத்தையும் அதுலதான் பார்க்கணும். எங்களுக்கு நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அப்புறம் சரி, தேங்க்யூ தேங்க்யூ. Now the next time you eat the tasty fish your mother makes for you on a Sunday morning, think of all that goes into getting that fish onto your table. The question answer session will continue, but one request to you is please don't ask frivolous questions. They are doing very difficult work, and make sure that your questions you try to get answers which you will not find from any other book but from life's experience. So those kind of questions will be great for them. Please ask them questions that are very relevant. Thank you. The question answer session will continue. Ms. Mohan and Govindraj will come here to answer your questions. Come. நீங்க எப்பயாச்சும் கடல் கண்ணீரை பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, அப்படி எல்லாம் பார்த்ததில்ல. கற்பனை தான் அது. கடல் கண்ணிலாம் கற்பனையாக சொல்லிக்கிறாங்க. கடல் கண்ணிகள் இது வரைக்கும் எங்கள் முன்னோரை கூட முன்னாடி பார்த்ததில்லைன்னு சொல்லுவாங்க. நம்மளும் பார்த்தது கிடையாது. விஷயம் யாரும் கடல் கண்ணியை பார்த்ததில்லைங்க. ஒரு அசின் சொன்னால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஒரு கட்டுக்கதை. இவங்க யாரும் அதை கூட பார்த்ததில்லைங்க. நீங்க போட்ல போகும்போது எப்பயாச்சும் முழுகிற மாதிரி இருக்கா? கப்பல் முழுகிற மாதிரி அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அது மாதிரி போட்டு ஒரு முறை ஸ்டீமர் இது மேலே இடிச்சிருக்காங்க. அதை ஒரு ஆள் மிஸ் ஆகி விழுந்துட்டு அதுக்கப்புறம் தான் தேடிக்கிறாங்க. போயிட்டு அவங்கள போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அது நிறைய நடந்திருக்கு. நிகழ்ச்சியெலாம் நம்ம நிறைய அந்த ஸ்பாட்டிங் நடந்ததெல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் நிறைய நடந்திருக்கலாம் ரொம்ப விஷயங்கள். தேங்க்யூ. மீன் இனப்பெருக்கலுக்காக உங்களுக்கு எத்தனை நாள் கடல்ல போறதுக்கு பேன் பண்ணுவாங்க? அதுல வர லாஸ் எப்படி சரி கட்டுவீங்க? மீன்
மீன் இனப்பெருக்கலுக்காக எத்தனை நாள் உங்களை கடல்ல போய் விட மாட்டாங்க? அதுல வர லாஸை எப்படி சரி கட்டுவீங்க? 45 நாள் வந்து எங்களுக்கு வந்து மீன் பிடிக்க தடை வேலை போட்டுருவாங்க. அது 45 நாளில் இந்த பிசரி சார்பாக ஒரு ஆளு 45 நாள் கழிச்சு 1500 ரூபா கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு மட்டும் 1500 ரூபா கொடுப்பாங்க. அதை வச்சுங்க தான் நம்ம வந்து மற்றபடி அந்த 45 நாளுக்கு நாங்கள் வேறு வேலைக்கு தான் போகணும். லேடிஸுங்க என்ன பண்ணுவாங்க, மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வேறு இடத்துக்கு மீன் வாங்கிட்டு போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு நம்ம வருமானத்தை அவங்க பார்த்துக்குவாங்க. மற்ற நேரம் ஜென்ஸுங்க என்ன பண்ணுவாங்க, படிக்க ஏதாவது ஒரு வேலைக்கு செக்யூரிட்டி வேலைக்கு போவாங்க. 45 நாளைக்கு செக்யூரிட்டி வேலைக்கு போவாங்க. ஏதோ ஒரு வேலை அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க 40 நாள் மட்டும். மற்றபடிலாம் வேலைக்கு அப்புறம் தான் போவாங்க. ஓகேங்க, தேங்க்யூ. ராத்திரி நாள் நீங்க வேலை செய்றீங்களா? அப்போ உங்களுக்கு பயமா இருக்காதா? வெளிச்சம் நைட்லையா போட்லையா? அதாவது திமிங்கலம், இந்த சுறா, இந்த ஷார்க்குன்றது நிறைய வந்து வரும். அதை டிஸ்டர்ப் பண்ணாதான் நம்மளுக்கு பாதிப்பு இந்த உருவாக்கம். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம பாட்டுக்கு இருந்தால் நம்மளுக்கு ஒன்றுமே பண்ணாது. அதாவது எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாதான் கடலில் ஒரு மிருகம் சம்மந்தப்பட்டது எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பாதிப்பு உருவாக்கும். மற்றபடிலாம் உருவாக்காது. நீங்க படிக்காத காரணத்தினால உங்க பசங்களை படிக்க வச்சுங்களா? கண்டிப்பா அதுதான் முழுக்க அதுதான் நினைப்புக்குள்ள அதில் தான் எனக்கு ஓடிட்டு இருக்கு. ஒரு நாளும் தூங்குறப்பெல்லாம் அதுதான் என் நினைப்பே ஓடிட்டு இருக்கு. நான் படிக்காத வரைக்கும் என்னால் முடிஞ்சு போட்டோம். என் பையனை வந்து உங்களை மாதிரி நல்லா படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, நல்ல ஆசை. இது மட்டும் தான் என் வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கு. இதனால வந்து நான் தினமும் வந்து என்ன ஆனாலும் கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்கேன் என் பசங்களுக்கு கோசம். ஓகே. நீங்க மீன் பிடிக்க போகும்போது எப்பயாவது பாட்டு பாடி உங்களோட கஷ்டத்துல போக்கிருக்கீங்களா? பாட்டு பாடுங்க. கடல் மேலே வந்து பாட்டு பாடுற அளவுக்குலாம் நம்ம அது முன்னொரு காலத்தில் பெரியவங்க இருந்தாங்கல்ல, அது மாதிரி பாட்டுலாம் வந்திருக்கு. இப்போ நம்ம காலகட்டத்தில் பாட்டுலாம் கிடையாது. அது போவோம் ஏதாவது நம்ம எங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கோம். பக்கத்தில் சின்ன சின்ன இது ஒன்று காமெடிகள் பேசிட்டு இருக்கோம். மற்ற நேரம் கூட கூட ஏதோ ஒன்று பேசிட்டு டைம் ஓடிட்டு இருக்கோம். மற்ற நேரம் வந்து சும்மா தான் இருக்கணும், தூங்க முடியாது. ஒரு 4 பேர் தூங்க முடியாது. பகலில் தான் எங்களோட தூக்கமே. நைட்லலாம் முடிச்சுட்டு தான் இருக்கும். சுறா என்னதான் பெரிய மீன் உங்க கண் முன்னாடி யாராவது கடிச்சிருக்கா? கண் முன்னாடி யாரையும் கடிக்கல. இது வரைக்கும் வந்து டிவியில் பார்த்து நியூஸ் கூட பார்த்துருக்கேன். கடிச்சிருக்கு சொல்லுவேன். நான் நேரில் இது வரைக்கும் நான் பார்க்கல, கடிச்சிட்டு பார்க்கல. பாம்பு மட்டும் கடிச்சிருக்கு. பாம்பு கடிச்சு ஒரு 1/2 hourல ஒன்று ஸ்பாட்டு அவர் இறந்துட்டார். 1/2 hourல இறந்துட்டார். அதிகமான விஷம் உள்ள பாம்பு கடலில் நிறைய இருக்கு. நன்றி. தேங்க்யூ. நீங்க என்ன மாதிரி விதத்துலாம் மீன் பிடிச்சிருக்கீங்க? நம்ம வந்து சின்ன மீன் தான் நிறைய பிடிச்சிருக்கோம். பெரிய மீன் பிடிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட நெட்டு இல்லை, வலை இல்லை. பெரிய போட்டு இருந்தால் தான் பெரிய மீன் பிடிக்க முடியும். லாங் போனால் தான் பெரிய மீன் பிடிக்க முடியும். நம்மகிட்ட மட்டும் சின்ன மீன் மட்டும்தான் நெட் இருக்கு. சின்ன மீன் பிடிக்கிறது மட்டும்தான் நெட் இருக்கு. நம்ம சின்ன போட்டு மட்டும்தான் இருக்கு. பெரிய போட்டு நம்மகிட்ட கிடையாது. அதனால சின்ன மீன் மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளோ நாளாக. வேற ஏதாச்சும் விதத்துல மீன் பிடிப்பீங்களா? புரியல. வேற ஏதாச்சும் விதத்துல மீன் பிடிப்பீங்களா? தூண்டில பிடிப்பாங்க. தூண்டில பெரிய மீன் மாட்டோம். அது வந்து அந்த எல்லா இடத்துக்கும் மாட்டாது. பாறைங்க இருக்குல்ல, உள்ள பாறைங்க, பகல பாறைங்க. அந்த பாறைகளில் வந்து ஜிபிஎஸ் மார்க் வச்சு அதை தூண்டி போடுவாங்க. சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிப்பாங்கல்ல, அது மாதிரி பிடிப்பாங்க. நம்ம அது மாதிரிலாம் போனாதான் பிடிக்கும். நம்ம போனதில்லை இது வரைக்கும். நம்ம நெட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தூண்டிக்கு அதுக்கு தனியாக போகிறாங்க. பாக்ஸிங்ல உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க? பாக்ஸிங்ல உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க? நான் பாக்ஸிங்கில் வந்து நினச்சி பண்ணது இல்லாமல் நம்ம டைசன் மட்டும் அந்த மனசுக்குள்ளே இருந்து நினச்சி பண்ணியிருக்கேன். ஆனால் நினச்சி பண்ணாலும் அவரை மாதிரிலாம் வந்து இன்னொரு முறையை வந்து யாரையும் சாதிக்க முடியாது. நம்மளால் நினைக்க மட்டும்தான் முடியும். பாக்ஸிங் டைசன்னாலே வந்து வேறு லெவலில் ஒரு பெரியார். நம்மளால் நினைக்க மட்டும்தான் முடியும். அதனால் அவரோட நினைக்கிறோம். அவர் மாதிரி வரலாம்னு நினைக்கலாம். வெட்டியே வரது. ஏன்னா அவரும் அதே மாதிரி சாதிச்சுக்கிறார். நம்மளாம் வந்து அவரை கம்பல் பண்ணி பார்க்கலாம். நம்மளாம் ஒன்றுமே இல்லை. முடிஞ்சாலும் ட்ரை பண்ணலாம். கடல் பொம்மை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா?
கடல் பாம்பா? கடல் பாம்பு நம்ம நிறைய தினமும் போகிறப்ப பார்த்துட்டு தான் இருக்கோம். கடல் பாம்பு நிறைய கடலில் நம்ம போகிற இடத்துல வந்து தினமும் கடல் பாம்பு மாட்டிகிட்டு தான் இருக்கும். அதை வந்து நாங்கள் உயிரோட எடுத்து விட்டுருவோம். சிலதை வந்து சாவடி அடித்து துடுப்பில் அடித்து போட்டுருவோம். சாவடிச்சு போடுவோம். ஓகே. கடல்ல நீண்ட நேரம் இருக்கீங்களே, இதுல கடல் நோய் எதுவும் உங்களுக்கு வராதா? கடல் ஸ்கின் எஃபெக்ட் வருங்க. ஸ்கின் இருக்குல்ல, அந்த அதிக உப்புல இருக்கிறதுனால அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நாங்கள் உடனே குளிச்சாகணும். ரொம்ப நாள் உப்புலாம் வந்து அடிக்கும் பாருங்களா. அந்த கிட்னி கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. உடம்புல முடியெல்லாம் வந்து அந்த செம்பு கலரில் ஆகிடும். அந்த கடல் வந்து உப்பு தண்ணி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அது நாங்கள் உடனே வந்தோடனே குளிக்கணும். இல்லைன்னா வந்து நம்ம உடம்புல வந்து சைடு எஃபெக்ட் நிறைய பாருங்க. பீச்சோட இருக்கிற கடல், பீச்சோட வீடுங்கள்லாம் வந்து அந்த குளித்து போயிடும். வீடுங்களே அந்த மாதிரினா நம்மளாம் வந்து என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டால் வந்து குளிக்கணும். அதுக்கெல்லாம் போட்டு ரிலேஷன் போட்டு அது பண்ணி தான் ஆகணும். ஓகே. நீங்க மீன் பிடிக்கும் போது வலையை தவிர வேற என்னெல்லாம் பயன்படுத்துவீங்க? வலையை தவிர எப்போ டைம் தூண்டி போடுவோம். தூண்டி சின்ன மீன் போட்டு பெரிய மீன். அது எல்லா நேரத்துலையும் பெரிய மீன் கிடைக்காது. ஏதோ ஒரு டைமில் தான் பெரிய மீன் கிடைக்கும். இது கிடைச்சா வந்து ஒரு 10 முறை போகிறோன்னா எப்போ ஒரு டைம், ஒரு 10 நாள் போகிறோன்னா ஏதோ ஒரு நாள் தான் அந்த பெரிய மீன் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுவும் ரெகுலராக கிடைக்குன்னு போக முடியாது. எப்போ ஒரு நாள் கிடைக்கும்னு நம்பிக்கையில் போகிறோம். அந்த நம்பிக்கை தான் அப்படியே ஓடிட்டே இருக்குது. நம்பிக்கை தான். நீங்க வாழ்க்கையில வித்தியாசமான மீன்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். திண்டுக்கலம் இந்த மாதிரி பெரிய பெரிய வால் சுறா, அது மாதிரி இந்தியன சுறா, ஷார்க்கு, இது மாதிரி எல்லா டிஃப்ரெண்டான மீனும் கடலில் இருக்குது. எல்லாமே அந்த பவளப்பாறைகளில் உள்ள வர பாறை எல்லா மீன் வகைகளும் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு கடல்ல வாழ பிடிக்குமா இல்ல அது இங்கே இந்த கடல்ல வாழ பிடிக்குமா? நேச்சுரலில் வாழதான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் கடலில் வந்து நம்ம வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது நம்ம வந்து தப்பான விஷயம். நம்ம தொழில் மட்டும்தான் கடல். நம்ம உணவை மட்டும் சாப்பிட்றதுக்கு மட்டும் நம்ம எல்லாரும் பிள்ளைங்களை காப்பாற்றுறது, நம்ம பசங்களை படிக்கிறது மட்டும் நம்ம கடலில் யூஸ் பண்ண. மற்ற நேரம் எல்லா டைமும் கடலில் யூஸ் பண்ண முடியாது. கடலில் இருக்கிறது அது சாத்தியம் கிடையாது. மீன் பிடிக்கிறதுக்கு ஏதாவது படிப்பு இருக்கா? மீன் பிடிக்கிறதுக்கு படிப்பு சம்மந்தம் தேவையில்லை. அந்த ஷிப்பில் வந்து கோஸ்ட் கார்டு கப்பல் இருக்குல்ல, அந்த ஷிப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டில் அந்த கஸ்டமர்ஸ் கப்பல் இருக்கு. கஸ்டமர்ஸ் இருக்க தமிழ் கடல் படைகள் இருப்பாங்க. கடல் படையை வந்து அவங்களுக்கு வந்து படிப்பு தேவை. கடல் சம்மந்தப்பட்டது அந்த ரூட்டுன்றது இது மாதிரி நெட்டு போட்டால் இந்த இடத்துல அவங்களுக்கு பாதிப்பு வரும், இது மாதிரி இருக்காங்க இல்லை அவங்களுக்கு தான் தெரியும். அது வந்து அவங்க வந்து ஃபிஷர்மேன் சார்பாக அதுக்கு அவங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக தேவை. மீன் படிப்பு தேவை ஷிப்புக்கு போகிறவங்க. அமாவாசை பௌர்ணமி அப்போ மீன் பிடிப்பீங்களா? அமாவாசை பௌர்ணமி அப்போ மீன் பிடிப்பீங்களா? அப்போ அமாவாசை வந்து இருளாக இருக்குல்ல, அப்போ வந்து மீன் அதிகமாக மாட்டாது. அந்த கடல்ன்றது கடல் கொஞ்சம் அலை கொஞ்சம் ரஃபாக இருக்கும். அமாவாசைக்கு மட்டுமே அந்த காற்று அலைகள்லாம் கொஞ்சம் ரஃபாக இருக்கும். அதனால வந்து மீன் பிடிக்க வந்து ஒரு 50 பேர் போகிறாங்கன்னா குறைஞ்சிட்டு 25 பேருக்கு போக மாட்டாங்க. பாதிக்கு பாதி போக மாட்டாங்க. மற்ற நேரம் வந்து எல்லாமே அவாய்ட் பண்ணுவாங்க. மற்ற நேரம் அந்த அமாவாசை பிறகு தான் அலை கம்மியாக இருக்கும், அப்போ போவாங்க. உங்களுக்கு எந்த இடத்துல நிறைய மீன் இருக்குன்னு தெரியுமா? அது நமக்கு தெரியாது. நைட்டில் போகிறோம் எந்த மீன் இருக்குன்னு தெரியாது. பகலில் போகிறாங்கல்ல அந்த ஜிபிஎஸ் மார்க் வச்சு அது கூட மீன் அந்த கூட்டமாக வரத வச்சு தான் அவங்க மீன் இருக்குது இந்த இடம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பில் சொல்ல முடியும். மீன் இங்கே தான் இருக்குன்னு யாரையும் சொல்ல முடியாது. ஒரு கணிப்பில் தான் மீன் வருமா அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது இங்கே தான் மீன் இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஓகே. நாங்கள் அறிவியல் பாடத்தில் படித்தோம். என்னன்னா வந்து மீன் வந்து இனப்பெருக்கும் போது அந்த டைம் நீங்கள் போகக்கூடாது. ஸோ அந்த டைம் கவர்மெண்ட் உங்களுக்கு போகக்கூடாது. ஒருவேளை 2 மாதம் 3 மாதம் சொல்லிட்டாங்கன்னா அந்த டைம் என்ன பண்ணுவீங்க? 2 மாதம் 3 மாதம் சொல்லிட்டாச்சுன்னா நாங்கள் வேறு வேலைக்கு போய் தான் ஆகணும். ஃபேமிலி ரன் பண்ணணும்ல, பசங்களை பார்க்கணும், பசங்களை படிக்க வைக்கணும், இல்லை நாங்கள் சாப்பிட்ணும், மற்றபடி வேலைக்கு போய் தான் ஆகணும். ஸோ அந்த டைம் நீங்கள் கடலுக்கு போக மாட்டோம். கடலில் போக மாட்டோம். கடலில் போகக்கூடாது. போனாலும் எங்களுக்கு பிசினஸ்லேருந்து ஒன்றே லெட்ரு கொடுத்துருவாங்க. லெட்ரு மூலிமா வந்து போனால் அவங்களுக்கு அது மாதிரி ஒரு அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு தண்டனை வந்து சொல்லுவாங்க. அதை மீறி போனால் கண்டிப்பாக எங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. அது போகக்கூடாது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராவது போயிருக்காங்க அது மாதிரி தண்டனை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இல்லை நண்பர்கள் யாராவது? அது மாதிரிலாம் போகும். அது மாதிரி மீறி சமய அடிப்படையில் மீறி போகக்கூடாது.
போனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. ஸோ அந்த டைம் மீன் கிடைக்காது மோஸ்ட்லி. மீன் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, மீன் கிடைக்கும். அந்த 2 மாதம் வந்து லீவில் வந்து மீன் கிடைக்கும். ஆனால் மீன் கொஞ்சம் நேரம் கிடைக்கும். ஆனால் உடனே நிறைய பேர் ஒன்றே போகிறதால மீன் குயிக்காக வந்து கிடைக்கும். போகக்கூடாது, ஆனால் கன்ஃபார்மாக போகக்கூடாது. எனக்கு நம்ம ஏரியா ஃபுல்லாக காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக போகக்கூடாது, போக மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க, அந்த டைமில் நீங்கள் போய் எத்தனை நாள் வரைக்கும் தேடுவீங்க? நம்ம வந்து டீசல் போட்டு எவ்வளோ குறிப்பிட்ட எவ்வளோ கூட போக முடியும். டீசல் போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்மளால் தேட முடியும். அது வரைக்கும் நம்ம தேடிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் என்னன்னா ஃபிஷரிஸ் சார்பாக நம்ம வந்து தகவல் தெரிவித்து அவங்க வந்து பெரிய போட்டு ஹெலிகாப்டர் மூலியமாக ஃபிஷரிஸ் சார்பாக நம்ம தமிழ்நாடு மூலியமாக தேட வைப்பாங்க. தேடின பிறகு கிடைச்சா ஓகே, கிடைக்கலாம் அதுவும் கிடையாது. ஓகே. உலக அனுபவங்களை உங்கள் மொழியில் கூறி எங்கள் அறிவை விசாலமாக்கிய மூவருக்கும் நன்றி. கேள்வி கேட்ட மாணவர்களுக்கும் நன்றி. இனி நன்றியுரை கூற நம் பள்ளி அறக்கட்டளையை சார்ந்த ஷார்பின் அகாடமியின் துணை முதல்வர் திருமதி இந்திரா ஜெயராஜ் அவர்களை அழைக்கிறேன். ஹலோ மேடம், மேடம் Mrs. Menon, Mrs. Selvarani. செல்வராணி, மிஸ்ஸஸ் மேடம், உங்கள் நேம்? Indra. அவங்க 2 பேர் Mrs. Menon, Mrs. Selvarani. எங்களுக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய மிஸ்ஸஸ் மேனன் மேடம் அவர்களுக்கும் மிஸ்ஸஸ் செல்வராணி அவர்களுக்கும் எங்களது முதற்கண்மான கருத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கை வரலாறை கேட்டு தெரிந்து கொண்ட பொறுமை காத்து அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்ட மாணவ செல்வர்களுக்கும் டீச்சர்களுக்கும் எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். Respected guests, citizens, and my dear students and teachers, so can you keep quiet for some time, children? Quiet. I wish you all a very good morning. And did you all enjoy the program, children? Yeah. Of course, from the way you interacted with them, I'm very sure you had enjoyed the program. Now, I would like to extend my gratitude to Mr. Mohan, Mrs. Alamelu, and Mr. Govindarajan, who have taken the pains to explain to us very clearly a day in their life. For many of us who keep complaining of the slightest discomfort, here's a lesson to learn. Daring the seas almost every day, it is a life and death matter for them. And of course, I think from now on, you'll start cherishing all the good things that you have in life. I would like to thank all 3 of them for having accepted our invitation and for being with us today to share the life experiences. The next time you make a complaint about the food that is served, I think you'll be reminded of them. And whenever you go to market, remember, you will not bargain on the price. Mikka Nandri, Mr. Mohan, Mr. Govindaraj and Mrs. Alamelu, எங்களோட அழைப்பை ஏற்று இவ்வளவு தூரம் வந்ததற்கும் மாணவர்களோட அந்த questions ஆன்சர் பண்ணுறதுக்கும் thank you so much. And I wish to express my gratitude to our secretary and correspondent, Mr. Thomas Franco, for having introduced this initiative. This is called as the Community Initiative and the first attempt to blend the society. The aim is to help you to go beyond the textbook and to mingle with the people from the common walks of life. Hereafter, every first Saturday, I think we'll be attending one such session like this. I also thank administrators, Mrs. Rajeshri Menon and Mrs. Selvarani, for making all the necessary arrangements. I thank the principals of all the 3 schools, teachers and you students for the cooperation. I wish to place on record my sincere gratitude to Mrs. Agila Kannadasan of the Hindu, who helped me to meet Mr. Mohan. If you look at the paper, Agila writes in Metro Plus.
almost every day. I would like to thank the campus supervisor and everyone involved who helped me in the conduct of the program, and Mr. Nalankali for helping me with the other aspects of it. Thank you. இறுதியாக நாட்டுப்பண் முடிந்த பிறகு சிபிஎஸ்இ மாணவர்கள் 10 நிமிடம் இடைவேளை எடுத்துக்கொண்டு வகுப்பறைக்கு செல்லலாம். இனி இறுதியாக நாட்டுப்பண் நேஷனல் ஆந்தம் அனைவரும் எழுந்து நின்று நாட்டுப்பண் பாடுவோம்.